செக் செக். அண்ணா கேக்குதாண்ணா? கேக்குது பரணி, கேக்குதுங்க. இவர் பரணிக்கு தான் கேக்குதா இல்லைன்னு தெரியல. அண்ணா ஏர்டெல் எதுவும் சிக்னலே இல்லைன்றாங்க, என்ன கதை? ஏர்டெல்லா? அது என்னன்னு தெரியல. 2 3 பேர் ட்வீட் பார்த்தேன், எனக்கு தெரியல. நான் எனக்கும் விட்டு விட்டு தானே வருது. பரணி கேக்குதுல்ல, ஆரம்பிச்சிடலாமா? விஷால் ப்ரோ கேக்குதா? தலைவா கேக்குது. ஏர்டெல் யாராவது இருக்கீங்களா இங்க? நான் ஏர்டெல் தான் ப்ரோ, ஒழுங்காவே கிடைக்கல சிக்னல். என்னங்க இது? என்னன்னு தெரியல ப்ரோ, சாயங்காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. ஹலோ கேக்குதா பிரகாஷ்ண்ணா? நீங்க எதுவும் பேசுறீங்களா? ரொம்ப நேரமா கேட்டுட்டு தான் இருக்கேன் பரணி. ஐயா பிரகாஷ், நான் பேசுறது இப்ப கேட்கல கேக்குதா? எனக்கு. விஷால் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. சரி விஷால், எனக்குதான் ஒன்றும் எதுவுமே இல்லை, கேட்கல ப்ரோ. பரணியை வந்து டோட்டலாக அப்டேட் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வெளியே போயிட்டு உள்ள வர எனக்குதான் சொல்லுங்க. எதுவும் கேட்கல. ஓகே, நான் வெளியே போயிட்டு வரேன். பை. நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இப்ப கேக்குது கேக்குது, சாரி. எனக்கு முன்னாடி எதுவுமே கேட்கல, அதனாலதான். சரி ரைட், அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. அப்டேட் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். எங்க மாவீரனை நான் காணோம், இன்னும் லேட்டா தான் வருவார் போல. சரி ஓகே. சூரியோட மாமன் அந்த படத்தோட புக்கிங்ஸ் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி த வேர்டிக்ட் அப்படின்ற தமிழ் படத்தோட ட்ரெய்லர் வந்து வந்துச்சு. May 30 ரிலீஸ் ஆகுது. சரத்குமார் அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு சித்தார்த்தோட 3 BHK அந்த படம் வந்து July 4 வந்து ரிலீஸ் ஆகுது. ஹலோ சாரி, எது சொல்றீங்களா பரணி? இல்ல எதுவுமே சொல்லலையா? இப்போ வர நரிவேட்டா அந்த படம் வந்து அதோட அந்த படத்துலையும் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. May 23 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பறந்து போ, அந்த படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ராம் படம். அதுவும் July 4 வந்து ரிலீஸ் ஆகுது. டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட் இன்னைக்கு ஈவினிங் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆமீர் கானோட சித்தாரே ஜமீன் பார் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு நைட்டு ரிலீஸ் ஆகுது. மனமே அப்படின்ற தெலுங்கு ஃபிலிம் அது வந்து ஆஹால May 16 முதல் ஸ்ட்ரீம் ஆகுது. விமலோட பரமசிவன் பாத்திமா அந்த படம் June 5 ரிலீஸ் ஆகுது. பேலரினா அந்த படத்தோட ஃபைனல் ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் ரோந்து அந்த படம் வந்து June 13, 2025 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ரிலீஸ் டேட் போஸ்டருமே வந்து விட்டுருந்தாங்க. அமேசான் ப்ரைம்லேருந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு மெயில் போயிருந்துச்சு. அதாவது June 17 இப்போ நார்மல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு ஆட்ஸ் காமிக்கப்படும். கூடுதலாக 129 ஆப்ஷன் இது பே பண்ணால் ஆட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். லிமிட்டட் ஆட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஹாட் ஸ்டாரில் இருக்கிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸு. வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் கீழே இருக்கும்போது விஷால் குருது காட்டுச்சு. அதான் கேட்க வந்த, விஷால் ஒருத்தர் இருந்தாரு, ஆளை காணாமன்னு கேட்டேன். சரி பரணி, இது வேற ஏதாவது அப்டேட் ஸ்பெஷல் எது இருக்கா, நியூஸ் இருக்கா? இல்ல இந்த வார படங்கள் எதுவும் என்னென்ன பார்க்க போறீங்க? ஆர்டரா புக் பண்ணிருக்கீங்களா? எதுவும் இல்லை, இனிமேல் தான் இல்லை, பண்ணணுமா? இனிமேல் தான் எந்த புக் ஆர்டரா பார்க்க பண்ணணும். போறீங்க? என்னோட பிளான் வந்து ஒரு 3 படம் பார்க்கலான்னு பிளான் பண்ணுறேன். தமிழ் படத்தில் வர 2 படம், மாமன், அதுக்கப்புறம் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல், மிஷன் இம்பாசிபிள். இதுதான் வந்து இது பண்ணுறேன். சவுண்டு கிளியராக இருக்கா இல்லை லோவாக இருக்கா? கொஞ்சம் லோவா தான் பண்ணி ஸ்டார்டிங்ல கேட்கலான்னு வந்தேன். சரி, எனக்கு தான் அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டேன். ரொம்ப, அதாவது ரொம்ப வாய்ஸ் கம்மியா கேக்குது. ஐயோ, எனக்கும் கரெக்டா தான் தெரியுது. இப்போ கேட்குதா? கேக்குது, ஆனா ஒரு கணீர்னு இல்லை. ஏன்னு தெரியலையே. எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதை வச்சு தான் நானே கேட்டேன். நானும் சத்தமாக தான் பேசுகிறேன், இதுக்கு மேலே என்னன்னு தெரியல. சரி, நான் பார்க்குறேன் என்னன்னு சொல்லி. அதான் என்ன இந்த 2 படங்கள் தான், டிடி நெக்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள், மாமன்.
ஆனா வந்து இவங்க ஷோ டைம் எப்படி அலாட் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து 2மே சின்ன படம்ன்றதுனால இந்த மார்னிங் ஷோ இதெல்லாம் கிடைக்குமான்றது தெரியல. ஸோ பார்ப்போம். அது தவிர ஏதாவது மலையாளத்துல எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வாரம் இருக்கு. 2 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னென்ன ரிலீஸ் ஆகுதுன்னு நானே மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஒரே நிமிஷம் செக் பண்றேன். லவ்லின்னு சொல்லி இவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, மேத்யூ தாமஸ். அந்த படம் எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு. அது 3D படம். ஸோ பார்ப்போம். மேபி வந்து எனக்கு அந்த டைம் காலையில் எந்த ஷோவும் இல்லைன்னா மேபி பார்க்குறேன். ஸ்ரீதர் ப்ரோ கை தூக்கிங்க, சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது ப்ரோ இந்த எதிரி வீட்டில் எதை பிடுங்கினாலும் லாபம்ன்ற மாதிரி ஒரு 4 நாளாக சோசியல் மீடியா போச்சு. இதை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை என்ன கேட்குறாருன்னு. பிரகாஷ் எல்லா நாளும் சோசியல் மீடியா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த 4 நாளா எதை பத்தி நீங்க ஸ்பெசிஃபிக்கா இல்லை சொன்னீங்கன்னா ப்ரோ, கரெக்டா இருக்கும். இந்த வார் மூலியமா வந்த சீக்வன்ஸில் அந்த இது இப்படி எதை எடுத்து கண்டென்ட் போட்டாலும் லாபம்ன்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களே, அதான் கேட்டேன். எப்பயுமே நீங்க எதை கேக்குறீங்க குறிப்பிட்டே சொல்லிருங்களேன் என்னன்னு. ஏன்னா எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இங்க சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டாபிக் அடிச்சா எல்லாருமே வந்து அந்தந்த நிபுணர்கள் ஆயிடுவாங்க. நம்ம ட்விட்டர்ல வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பத்திரிகையாளர்பாரு, அப்புறமேட்டு வந்து டாக்டர்பாரு, அப்புறம் மழை பெஞ்சா வானவியல் நிபுணர்பாரு, அப்புறமேட்டு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா திரும்ப டாக்டர் போயிடுவாரு, எல்லா எக்கனாமிக்ஸ் போயிடுவாரு. அது மாதிரி அவர் வந்து எல்லாத்துலயும் கருத்து சொல்லுவாரு. எக்ஸாம்பிள் சோசியல் மீடியாங்கிறது அதான். எக்ஸாம்பிள் பிரகாஷ் அண்ணா நேற்று ஒரு நியூஸ்ல பேசிட்டு இருந்தாரு. மெரினா பீச் வந்து இந்த மாதிரி குப்பையா இருக்குதுன்னு. அவர் இருக்கிறது பெசன் போதும் நகர் இல்ல. பீச். பெசன் நகர் பீச் அவர் இருக்கிறதே போதும் இல்ல ப்ரோ. பெசன் நகர் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. மனுஷன் டெய்லி வந்து ஏதோ ஏங்க வாக்கிங் போற வாக்கிங் ரேஞ்சுக்கு போயிருப்பாருங்க, பேசிட்டு இருந்தா. விடுங்க. ஏங்க 1 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி யாருங்க வாக்கிங் போவா பீச்ல? போவாரு, அவரு போவாரு, ஜாலியா இருக்கட்டும். அண்ணன் வரட்டும், இங்க பேசுவோம், என்னைக்காவது வருவாப்புல. எதை எடுத்தாலும் லாபம்ன்ற மாதிரி எந்த கண்டென்ட்னாலும் லாபம் தான்டா நமக்கு போட்டு அடிச்சு தூக்குங்கடா அப்படின்னு. எனக்கு தோணுச்சு, இல்ல இப்ப எனக்கு இப்ப யாருக்கோ அந்த பறவைகளுக்கு யாரோ உணவு ஊட்டினாங்க சொல்லி ஒரு வீடியோ எடுத்து ஆமா போட்டிருந்தாருல. ஆமா. எனக்கும் தோணுச்சு அதை எடுத்து அதை உணவு ஊட்டக்கூடாதுன்னு சொல்லி இங்க கேட்கற அங்கேயே போய் அப்பா இது பாதி லங்ஸ் கேன்சர் வருதாம்பா, சரி உணவு கொடுக்காதீங்க போல அங்கேயே கூட சொல்லிடுவாங்க. இவர் ஒரு சோசியல் மீடியா பிரபலம், இவர் சொன்னா யாரும் கேட்கத்தான் போறாங்க. சரி என்னாலாச்சும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல இவர் சொல்ற விஷயத்த. ஆனா அது கூட பண்ணாம இங்க எடுத்து போட்டிருந்தாருன்னா. பட் என்னன்னா நான் வந்து அந்த போஸ்ட்ல நான் பார்த்த விஷயம் என்னன்னா, குப்பை போடாதீங்க அப்படின்னு மக்களை கேட்கலாம், ஓகேங்களா. குப்பையை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம், 2 பண்ணலாம். ஆனா இவங்க என்ன எப்பவுமே வந்து ஜஸ்ட் அசால்ட்டா யாரா இருந்தாலும் என்ன பண்றாங்க, அரசாங்கம் சுத்தமா வச்சுக்கிறது இல்ல, அரசாங்கம் சுத்தமா வச்சுக்கிறதுல ஒரு பொது கேள்வியை மட்டும் வச்சுட்டு போயிடுறாங்க. 2யுமே சொல்லணும், மக்களும் பொறுப்பு வேணும், மக்களுக்கும் தன்னுடைய சொத்துங்கிற மாதிரி அந்த எண்ணம் வந்தாதான் எல்லாத்தையும் பீச் கிளீன் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்னன்னா பீச்சுக்கு வந்து இந்த இது போடுறாங்கல்ல, டோக்கன் போட்டு உள்ள விடுறாங்க பார்த்தீங்களா. எப்படின்னா அந்த இங்க வந்து இருக்குல்ல, அது என்னது, சென்னையிலேயே வந்து ஒரு ப்ளூ டாட்டா, அது என்ன என்ன பீச் அது? என்ன பீச் சொல்றீங்க? பெஸ்ஸியா? இல்ல அது ப்ளூன்னு சொல்லி ஆரம்பிக்குமே. அது பிரைவேட் பீச் சொல்றாரு அவரு. இல்ல அது இல்ல, அது ஒரு இதுதாங்க, ப்ளூன்னு சொல்லி ஆரம்பிக்கும் ஒரு பீச். பாத்தீங்கன்னா டோக்கன் என்ட்ரி போட்டு தான் உள்ள விடுறாங்க. 30 ரூபாய் என்னமோ போட்டு, 30 ரூபாய் 20 ரூபாயாவது நினைக்கிறேன், என்ட்ரி போட்டு தான் உள்ள விடுறாங்க. சுத்தமா வச்சுக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு கவர்மெண்டே சுத்தம் பண்ணும்போது நீங்க டோட்டலா சுத்தமா இருக்கும். நீங்க மக்களுக்கு காசு கொடுத்து வந்தா சுத்தமா இருக்கணும்னு தெரியுது. ஆனா இப்போ ஒரு நம்ம ஈஸியா கிடைக்கக்கூடிய எல்லாமே சுத்தமா வச்சுக்கிறது அது எப்பவுமே வந்து மக்களுக்கே அடிப்படையாவே நம்ம இதுல அப்படிதான் இருந்துருப்போம். கூட்டமா ஒரு இடத்துக்கு போயிட்டா இடத்த நாசி பண்ணிடுவோம். இப்போ உதாரணமா ஒரு கட்சி மாநாடு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த மாநாடு இடத்துல போய் நீங்க போய் பாத்தீங்கன்னா மாநாடு முடியும் போது சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து அந்த அந்த தொக்கை, தொப்பி, துண்டு எல்லாமே அங்கங்க செதறி, வாட்டர் பாட்டில் எல்லாமே அப்ப எப்படியே கிடக்கும். ஏன்னா போற பக்கம் அது கையில கூட்டி குப்பத்தட்டுல போட்டு போலாமே அப்படின்னு இல்லாம அங்கங்க இருக்க இடத்துல போட்டு போயிருவோம். எவ்வளவு ஏன் தியேட்டருக்கு போறோம், சாப்பிட்டு சைட்ல அந்த இதுல வைக்கிறதுக்கு வைக்கலாம் அந்த இதுல. ஆனா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அப்படியே சாப்பிட்டு தரக்கிலே எல்லாம் கொட்டிடுவாங்க எல்லாத்தையும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் போனா அங்கங்க போட்டு போயிடுற பழக்கம் இருக்கு. அது மாதிரிதான் இவரும் அந்த போஸ்டர் போட்டு போயிட்டாரு. எனக்கு போட்ட போய் தோணுச்சு பொதுமக்களுக்கு சேர்த்து போடலான்னு. ஆனா என்னன்னா எல்லா டைரக்டா நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம தான் எல்லாருமே டீலிங். இப்ப யாரா இருந்தாலும் டேரக்டாவே சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அப்படித்தானே. சின்ன சின்ன பிரச்சனை லோக்கல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாநகராட்சியில கவுன்சிலர்ட்ட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அப்புறம் மாநகராட்சி கம்ப்ளைண்ட் பண்ணோம், அப்புறம் எம்எல்ஏ போனோம், அப்புறம் எம்பிட்ட போனோம், அப்புறம் சிஎம்கிட்ட போனோம். எதுவுமே நடக்கல, சிஎம் செல்லுக்கு போனோம். ஆனா நிறைய நபர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சோசியல் மீடியால இருக்க பல நபர்கள் பாத்தீங்கன்னா டேரக்டா
டிஎம் டேக் பண்ணி எங்க ஏரியால இந்த பிரச்சனை, இது ஏன் கிளியர் ஆகல அப்படின்னு டேரக்டா போஸ்ட் போடுவாங்க. ஏன்னா நாட்டாமட்டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமன்னு எல்லாமே டேரக்டா போயிட்டாங்க. அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு நிறைய. இப்ப நேத்து கூட ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் ஒருத்தர் ஒரு வடிவேல் காமெடி மாதிரி ஒரு கேஸ் கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட அது வந்து அது ஒரு வேற ஒரு இஷ்யூ. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அதை காமெடி இஷ்யூவா மாத்தி அது நியூஸ்ல வந்துட்டாரு டைரக்டா. அவர் ஒரு சோசியல் மீடியா ப்ராப்ளம்ங்கறனால அது இன்னும் நியூஸ் ரீச் இல்ல ஆயிருது. அவரு அவ்வளவுதான். கரெக்டா தான் பேசியிருந்தாரு அந்த கிளிப்ல. இவங்க தான் வந்து ரீச்சுக்காக அந்த மாதிரி கிளிக் பேட்ல போட்டிருக்காங்க. அவர் வந்து நான் அந்த இது பார்த்தேன். ஆனா வந்து நான் பார்த்தப்ப இதுக்கு எதுக்குடா இந்த டைட்டில் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் தெளிவா தான் வந்து அவர் வந்து அதுல வந்து சொல்லியிருந்தாரு. பிரகாஷ் ப்ரோ, இந்த பாட்டு எந்த படம் கண்டுபிடிங்களேன்? வில்லன்னா அஜித்டா, இது இதுனா விஜயடான்னு சொல்லிட்டு நேற்று டைம் சண்டையா? அதான் ப்ரோ, அது ஒரு பாட்டு இருக்குன்னு நேற்று டைம் பாஸ் என் தான் தலைவன் பார்த்துருக்கேன். எஸ்டிஆர் பண்ண பாட்டுங்க அது. எஸ்டிஆர் சுந்தர் சிங் பாடியிருக்காராம் அந்த படத்துல டிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, எஸ்டிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. டிஆர் பாடின பாட்டு தான் எனக்கு ரொம்ப அந்த பிடிக்கும். பாட்டு கேட்டிருக்கீங்களா அது bro வந்து நீங்க? சாமி கேட்டிருக்கேன். சாமி பாட்டு மாதிரி ஆத்தாடி அடி ஆத்தாடி உன் கண்ணு ரெண்டும் கலங்க வைக்கிற காத்தாடின்னு ஒரு பாட்டு இருக்கும். டிஆர் பாடினது. அது வந்து செம்மையா இருக்கும். அந்த பாட்டை நீங்க கேட்கலன்னு கேட்டு பாருங்க. ஒரு சாமி பாட்டோட அந்த மியூசிக் யாருங்க? அப்டேட்டட் மறந்து போச்சு வெர்ஷன் மாதிரி எனக்கு. போட்டிருப்பாங்க. தீனான்னு ஓகே நினைக்கிறேன். ஓகே. பயங்கரமா இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு டிஆர் பாட்டு பயங்கரமா இருக்கும். சிம்பு பாடின பாட்டு, சிம்பு பாட்டு லிரிக்ஸ்ல உட்கார்றாரு. இது செம்மையா இருக்கும். அந்த ப்ரோ இன்னைக்கு சார்பட்டா ஏதாச்சும் கேம் விளையாடுங்க ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. ஓகே ஒரே நிமிஷம். என்ன கேம் இந்த விளையாடுறது? சார்பட்டா பரம்பரை 2 வந்து ஆகஸ்ட் 2025 இருந்து ஷூட் போறாங்க. ஆர்யா வந்து இங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. இல்ல நேத்து டிடி நெக்ஸ்ட் லெவலோட பிரஸ் மீட்ல சொல்லிருக்காப்ல. ஆமா ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்ப வேட்டு ஒன் ஷூட்ல இருக்கேன்னாப்ல. அதான் பிரகாஷ் நான் ப்ரோ, அப்டேட் சொன்னேன்னு தெரியல. சொல்லுங்க ஸ்ரீரத் சொல்லுங்க. என்டிஆர் அப்டேட் எதனா சொல்லுங்க ப்ரோ. அதான் அடுத்த வருஷம் வருது படம். அப்புறம் என்னங்க அப்டேட்? ப்ரோ அவர் ஹீரோவா நடிக்கிற படமா இருக்கணும் ப்ரோ. இதெல்லாம் ஏங்க எங்களுக்கு ஹீரோ பிடிக்காது. ஏங்க என்டிஆர் நீல் அடுத்த வருஷங்க. அதுல ஹீரோ தாங்க அவரு. அது சொல்றீங்களா? நான் இந்த வாரம் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். வாரு இந்த வருஷம் வந்துரும் தலைவா. அதெல்லாம் 17 நாங்க பேசிட்டு வரவே இருக்காங்க. கூடாது. அது ஏதாச்சும் ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணி தூக்கிடுங்க ப்ரோ. தலைவா அது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஜெயிலர் 2க்கு அப்புறம் நெல்சன் டைரக்ட் பண்ற படம் வந்து ஜூனியர் என்டிஆர் ஆமா தான் ஹீரோ. போடுங்க இந்த மாதிரி அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. அப்பதான் ப்ரோ அந்த படம் வந்து இப்ப நீங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கிற எல்லா அம்சமும் இருக்கக்கூடிய படம். அனிருத் மியூசிக் அது எதுன்னு அலப்பறையா ஜாலியா இருக்கும். ஒரு ஆமா படம். ப்ரோ இப்போதைக்கு நம்மகிட்ட யங் பிளட் டைரக்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. பூராத்தையும் கொக்கி போட்டு அந்த பக்கம் ஆமாண்ணா தூக்கிட்டு எல்லாரையும் கூட்டு போயிடுறாங்களே அணியா. இப்ப லோக்கியே அங்க வடக்கு கூட்டு போயிடுவாங்க போல. என்னன்னு இது அவர் அட்லி படம் போயிட்டாப்ல. பிரபாஸோட ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ஏங்க ஆமா ஆமா. நெல்சன் என்டிஆர் பண்ணா பயங்கரமா இல்லைங்க இருக்கும். இல்லைங்க நல்லதுங்கிறேங்க. ஏன்னா இப்போ இங்க வந்து எப்படின்னா, நான் வெளியிலட்லயும் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அவங்க வந்து சோசியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இந்த காலிங் பெல் அடிக்க சவுண்ட் கட்டிட்டே இருக்கு தெரியல. எல்லாருமே மியூட்ல தான் இருக்கும். எல்லாருமே மியூட்ல தானே இருக்காங்க. ஒருவேளை நீங்க உங்க தானோ? வீட்டு ரொம்ப நேரமா பக்கத்து காலிங் வீட்லயே பெல் யாரும் இருக்கலாம். கேக்குது. இங்கே காலிங் விஷால் பெல்லுக்கு வேலை விஷால் இல்லை. ப்ரோ சரி ரைட்டு போயிட்டு போய் மைக்ல விடுங்க. இருந்தா சவுண்ட் வந்துச்சு. சரி திரும்ப இப்ப திரும்ப கூட கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. என்னன்னு தெரியல. உங்க ஸ்ரீதர் உங்க மைக்ல பெல்லு தாங்க. ஸ்ரீதர் ப்ரோ நீங்க தான் நான் ஸ்ரீதர். இல்ல ப்ரோ, ஏன்ட்டையா நான் இல்ல ப்ரோ, நான் மியூட்ல போடுறேன். திருப்பி கேட்கும். புரிஞ்சிச்சுங்க. ஸ்ரீதர் தாங்க. ஏங்க நான் இல்லைங்க. என்ன பிரகாஷ் ப்ரோ கேலக்ஸி ஸ்டார் எங்களோட கிளாஸ் விடுறாரு போல. ஏங்க நான் சொல்றேனே அதுவே ஒரு மொக்க படம். ஓகேவா? மகா மட்டமான கருத்தியல் கொண்ட ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா வன்மத்தை விஷத்தை பரப்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஓகேங்களா? அதை எடுக்கிற டைரக்டர் ஒரு அக்மார்க்கு வீணா போன ஆளு. ஓகே அது இன்னும் சொல்லக்கூடாது, இதுக்கு மேல சொல்லக்கூடாது. ஓகேவா? ப்ரோ இவ்வளவு ஏய் தகவல் அந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. ஒரு ஸ்ரீதர் ப்ரோ நீங்க தானே அது? அவர்தான். மவீரன் ப்ரோ என்ன படம் அது? என்ன படத்தை சொல்றீங்க மாவீரன்? பரமசிவன் பாத்திமா. இல்ல விடுங்க. பரமசிவன் கேலக்ஸி பாம்பா? ஸ்டார் ஓகேங்களா? பரமசிவன் பாத்திமா. ஆமா இதுக்கு முன்னாடி கூட பிரகாஷ் ப்ரோ ஒரு வாட்டி இந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காரு. சரி ஒண்ணு சொன்னா திட்ட பேசி மாட்டீங்களே. சொல்லிருக்காரு. அவர் கேலக்ஸி ட்வீட் ஸ்டார்னா யாருங்க? பண்ணிருக்காரு. விமல்ங்க விமல்பா. விமல். ஓகே விமல்னா அண்ணாவா? விமல்னாவா? சரி ஓகே ஓகே. எந்த படத்தோட ப்ரோ கிளாஸ் வராரு? தக் லைஃப். விண்வெளி நாயகன். ஜூன் போடையா? இன்னொன்னு வெறும் ஜஸ்ட் ப்ரொமோஷன் தான். இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் பண்றதா. அந்த டைரக்டர் வந்து ஆஹ், எப்படி சொல்லணும்னா இப்ப கமலுக்கு இப்ப எதிரான கருத்துக்கள் நிலைப்பாடுல இருக்கிற ஒரு ஆளு. தயாரிப்பாளர் அப்படித்தான். அதனால இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் ஸ்டண்டா பண்ணுவாங்க. மற்ற நடிகர்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு வகையில ஒரு பேசு பொருளா வாங்குமேன்னு மட்டும்தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு தவிர
அந்த தேதியில ரிலீஸ் ஆகாது. அது வேற விஷயம் வச்சுக்கங்க. அந்த படமே வந்து ஒரு தப்பான ஒரு இந்த ப்ராபகண்டா மூவின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் வச்சுக்கோங்களேன். அதை வந்து பெருசா பேசி நம்ம அதுக்கு இது கொடுக்க தேவையில்ல. ஏங்க ஸ்ரீதர், என்னங்க விளையாட்டு காட்டிட்டு நாளைக்கு கேக்குறவங்க கடுப்பாவாங்க ப்ரோ யூடியூப்ல. ஸ்ரீதர் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த படம் பார்த்தேன், மைண்ட் கிராஃப்ட். நேற்று கூட வந்து அது நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். ஏன்னா கிரிட்டிக்ஸ் எல்லாமே அந்த படத்தை கேவலமா வந்து ஏங்க நல்லாதாங்க இருந்துச்சு அந்த படம். இல்ல அதான் ப்ரோ நான் சொல்றேன். அந்த படம் வந்துட்டு சரி என்னதான் இருந்தாலும் நமக்கு அந்த கேம் நான் விளையாண்டதில்ல. ஆனா வந்து அது எப்படி இருக்கும், என்ன கான்செப்ட் என்னன்னு எல்லாம் தெரியும். அது ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த கேம். ஆனா ஸோ சரி சும்மா வந்து வச்சேன். காலையில வந்தோடனையும் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். எனக்கு வந்து அது ரொம்ப என்ன சொல்ற, ஒரு ஸ்டூப்பிடான ஒரு டம் மூவி தான். ஆனாலுமே நம்மள வந்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுச்சு, சிரிக்க வச்சுச்சு அங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் ரொம்ப பிடிச்சது. ஆனா ஃபைனல் ஆக்ட் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு, பெருசா ஒர்க் ஆகல. பர்னி ப்ரோ, நீங்க அந்த கேம் விளையாடணும்னு சொன்னீங்கல்ல, நம்ம கிட்ட லைவ் வாங்க. இருங்க ப்ரோ, அவர் ரிவ்யூ முடிச்சுக்கிட்டோம் அந்த படத்துக்கு. அதான் அந்த எனக்கு பெருசா டல் மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. விஎஃப்எக்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour அந்த ஒரு ஃப்ளையிங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனல் ஆக்ட் மட்டும் ரொம்ப யூஸ்வலா போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அந்த சிக்கன் ஜாக்கி சீனும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சும்மா ஓகே. அதாவது அந்த இது மெரியோ படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படம் வந்து மேரியோ சூப்பரா இருக்கும்ல. ஆமா மெரியோ நல்லா இருக்கும். பட் அது பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லைன்னா இந்த படம் பார்த்து ஒரு 15 நிமிஷம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா பாருங்க, அவ்வளவுதான். 15 நிமிஷம் ஒர்க் ஆச்சுன்னா மேபி ரெஸ்ட் ஆஃப் த மூவி ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகுமான்னு தெரியல. சிறப்பு, கண்டிப்பா பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ப்ரீவியூ ஷோ இருக்குங்களா? என்ன படத்துக்கு ப்ரோ? எல்லாத்துக்கும் டிடி மாமன் ஃப்ரெஷ் ஷோ இருக்கும் ப்ரோ. எம்ஐக்கே இருக்குன்னாரு அன்னைக்கு பிரகாஷன். ஆமா. பர்னி ப்ரோ, ஐபிஎல் ஸ்பேஸ் தனியா போடுவீங்களா திருப்பி? இப்ப வருது அதுக்கு தனியாலாம் இல்லைங்க, இதுல கொஞ்ச நேரம் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பர்னி ப்ரோ, இயர்லி ரிப்போர்ட்ஸ் தான் பாத்தீங்களா? கவலைக்கிடமா இருக்கு. எதோடது? எம்ஐ. ஏங்க விஷால் ப்ரோ, இப்படிலாம் மனசை தளர விடாதீங்க. ஃபைனல் இருக்கு. டெஸ்டினேஷன் வந்து ரிவ்யூஸ் பார்த்தேன், நல்லா இருக்குன்ற மாதிரி. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை, ஆனா படம் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் டு குட்டா இருக்கு அந்த மாதிரின்னு பார்த்தேன். எம்ஐ இயர்லி ரிப்போர்ட்ஸ் எதுவும் பார்க்கல. ரிவ்யூஸ் வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருக்குன்னாங்க, போக போக படம் சூப்பரா இருக்கு. அப்படியா? எம்ஐ எதை சொல்றீங்க? மிஷன் இம்பாசிபிளா? ஆமா ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் நினைச்சு என்ன இயர்லி ரிப்போர்ட்? மும்பை இந்தியன்ஸுக்கு ஏங்க ரிப்போர்ட்? இல்லங்க அதான் நினைச்சு என்னங்க இயர்லி ரிப்போர்ட் எதை பேசுறீங்கன்னு புரியல எனக்கு. இல்ல எம்ஐ மிஷன் இம்பாசிபிள். இப்போ ஆக்சுவலா ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். ப்ரோ பார்த்துருப்பீங்க அந்த படம். பேர் சார்? பேரா? சி ஃபார் சிண்டா. இல்ல நான் இன்னும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சவர் தான் பண்ணிருக்காரு, நான் பார்க்கணும். எப்படி இருக்கு படம்? எப்பயுமே மலேசியன் தமிழ் படம்னா அது வந்து அவ்வளோலாம் இருக்காது. நான் சும்மா போர் பார்த்தேன். ஆமா, ஓகே. நான் 1 hour தான் பார்த்துருக்கேன். இல்ல அந்த டைரக்டரை நான் இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன். அவர் ரொம்ப நாள் பழக்கம். யுவராஜ்னு நினைக்கிறேன் பேரு. அவர் போட்டிருந்தாரு இன்னைக்கு. நடிச்சவர இதுவான்னு மெம்பரான்னு தெரியல. பார்க்கணும் அந்த படம். ட்ரெண்டிங்லவா இருக்குன்னு போட்டிருந்தாரு. விஷால் ப்ரோ, நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேணாம். ஓகே இல்ல எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, உங்ககிட்ட கேக்குறேன் எப்படி இருக்கும் என்னன்னு. இல்ல படம் சுமார் தான். நான் 1 hour தான் பார்த்துருக்கேன், அதனால என்னால் சொல்ல முடியல. நான் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம பார்த்ததுனால ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. மற்றபடி வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஓடிடில ஒழுங்கா இருந்த 2 ஆட்கள் அமேசான், நெட்ஃபிளிக்ஸ். இப்ப அமேசான் இன்னைக்கு ஒரு வேலையை பார்த்தான் பாத்தீங்களா? என்னங்க ஆடா போட்டு கொள்ளுவன்றாங்க. இத பார்த்து நெட்ஃபிளிக்ஸ் ஏதாவது பயமா இருக்கு ப்ரோ. இல்ல இவரும் சொன்னார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஆகாஷ் வந்து அவங்க யூஎஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லிட்டு. ஸோ இந்தியாவுக்கு நான் லேட் ஆகும்னு நினைச்சேன், பட் இவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஓகே தான், அது பண்ணி தானே ஆவாங்க. அது இல்ல இப்ப புரியுதா எதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருந்தா அங்க போறீங்கன்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் அது பழகிறோம், அப்படியே போயிடலாம். புதுசா வந்து ப்ரோ இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. மந்த்லி 129 என்னமோ போட்டிருக்காங்க ஆக்டரி கூடுதலா.
அதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா 129 சும்மா இருக்கா? எக்ஸ்ட்ரா 699. அதுதான் சொல்றேன், கூடுதலா போட்டு நம்ம ஆட் எல்லாம் பார்க்கணும்னா கூடுதலா 120 ரூபா பிரகாஷ் நான் அண்ணன் பேசுறீங்களா? பேசுறாரா? கேட்கலண்ணா நீங்க பேசுறது. கட்டணுமா இது? பிரகாஷ் நான் கேட்கல. அண்ணா நீங்க பேசுறதே கேட்கல. நடுவுல கட் ஆயிடுச்சுண்ணே. அதுக்கு எதுக்கு ரிஷி ப்ரோ கை காட்டிட்டே இருக்காரு? ரிஷி சொல்லுங்க தலைவா. பரணி ப்ரோ. என்னல ஹலோ பரணி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ரிஷி ப்ரோ ஏதாவது சொல்லணும்னாரு ப்ரோ. ஒரு அவருக்கு கை காட்டின பிரகாஷ் ப்ரோக்கு ஓகே ஓகே. பேசிட்டு இருக்காரு. ப்ரோ ஓகே ஓகே. ஸ்ரீதர் ப்ரோ சொல்லுங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லரா சொல்லுங்க ப்ரோ மலையாளத்துல. ஆனா பார்க்காததா. தலைவன் போய் பாருங்க. பாத்துட்டேன் ப்ரோ. நான் பழசா இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப இருக்கிறது எல்லாம் ஒரு பாத்துட்டேன். சிபிஐ டைரியின் குறிப்பு போய் பாருங்க. என்ன பாருங்க கரெக்டா? அதையும் பாத்துட்டீங்களா? சிபிஐ சரி ஃபாரன்சிக், ஓகே. ஃபாரன்சிக்கும் பாத்துருப்பாரு. ரெட்டை, பார்த்தாச்சு. ரேக்க சரித்திரம், அதெல்லாம் அப்புறம் பாப்பன், கூமம், ஆஹா ப்ரோ பாக்கலாம். கோலம். ஸ்ரீதர் ப்ரோ இன்னது ப்ரோ சொல்றேன். ஏங்க அது படம் பேரு பாப்பன் தானுங்க? சரியா தெரியல. இவரு நடிச்சிருப்பாரு, கேரளா எம்எல்ஏ லாஸ்டா சொன்னீங்க அது புரியல. எம்பியா. கோலம் கோலம். கோலம் பாத்துட்டேன் ப்ரோ. கூமம்னு ஏதோ சொன்னீங்களே, கூமம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, அது ட்ரை நல்லா இருக்குமா பண்ணுங்க. அது? ஓகே ஓகே தான். இங்க த்ரில்லர்லாம் ஒரு பேட்டர்ன் தானே பார்க்கலாம். சொல்றீங்களா இல்ல தூமமா? தூமம் இல்ல கூமம்னு வந்துச்சு. அன்வேஷத்தின் கண்டத்தும் பாத்துட்டீங்களா ஸ்ரீதர்? அதெல்லாம் பாத்துட்டேன் ப்ரோ. இவரு தான் நடிச்சிருப்பாரு, டொவினோ தாமஸ். ஓகே ஆமா எல்லாத்தையும் ஸ்ரீதர் ப்ரோ பாத்துருக்காரு. அவர் சொல்றது கூமன். அது வந்து இவர் தான் ஜீத்து ஜோசப் ஃபிலிம்னு நினைக்கிறேன். நல்லா ஆமா இருக்குமா அது? இவரு ஆசிஃப். ஓரளவு டீசெண்டா இருக்கும். நீங்க வேற எதனா சொல்லுங்க ப்ரோ அதே மாதிரி. ஹெவன். நான் அதாவது தேடி இந்த ஸ்பேஸ் முடியறதுக்குள்ள வந்துட்டு நீங்க சொல்றேன். மலையாள படம் நிறைய பாத்துருப்பீங்களே, அதனாலதான் உங்களுக்கு அதுதான் இங்கதாங்க bro. வாழ்றாரு டக்குன்னு அவரு. கேட்டா எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. நான் search பண்ணி- பழசா இருந்தா கூட பரவாயில்ல. எவன் ஜோசப் பாருங்க, அது பாருங்க. நல்லா இருக்கும். ஸ்ரீதர் ஜோசப் எவன் பாத்துட்டீங்களா? எவன் பார்த்ததுல ப்ரோ, யாரோ எவன் சொன்னாங்க. ஹெவன் பாருங்க. இவரு சூரஜ்து. ஜோசப் பாருங்க நல்லா இருக்கும். ஜோஜு ஜார்ஜ்து. ஓகே இதெல்லாம் அப்புறம் பார்த்தது. வந்துட்டு கோல்டன் இருக்கும். பரணி ப்ரோ நடுவுல இந்த சுரேஷ் கோபி ஒரு நல்ல த்ரில்லர் பண்ணாரு, பேர் மறந்துட்டேன். ஒரு பண்ணா அதுதாங்க பாப்பன். பாப்பனா அது என்ன அதுதான் பேரு பாப்பனா? எனக்கு தெரியல. கருடன் கருடன் நல்லா தான். கருடன் நான் இன்னொன்னு சுரேஷ் கோபி ஒண்ணு பண்ணாரு, என்ன ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். போலீஸா கை கூட உடைஞ்சிருக்கும், அந்த படம் தானே? ஆமா ஆமா. அதுதான் பாப்பன் தான் நினைக்கிறேன். கரெக்டா ஸ்பெல் பாப்பன் பண்றேன்னா தெரியல. ஒரு படம் இருக்கு. அது நல்லா இருக்கும். பாப்பன் 2000 எனவே புரிஞ்சா அது என்ன? எலவீழ பொஞ்சிரா சூப்பர் சாய்ஸ், செம்மையா இருக்கும். ப்ரோ இது நல்லா இருக்கும் ப்ரோ. லாஸ்டா எல்லாரும் நல்லா இருக்குன்றீங்க. எலவீழ பொஞ்சிரா சூப்பரா அது இருக்கும். வந்து ஸ்லோ அமேசான் பிரைம்ல பேஸ்டா இருக்கு. இருக்கும். இல்ல கரெக்டா சொல்லுங்க, இளவு வீடு. எலவு வீடு இல்லைங்க, நான் சொல்றேன் ஒரே நிமிஷம். எலவு எலவீழ பொஞ்சிரா. எலவிழா. பொஞ்சிராவா? விஷால் ப்ரோ ஆமா. இப்ப சொன்னது சொல்லுங்க அப்படியே எல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி கமெண்ட்ல போட்டு விட்டுருங்கப்பா. ஆமா, எலவீரா. தமிழ் கமெண்ட்ல டப்ல இருக்கிற மாதிரி போடுறாங்க. சொல்லுங்க. கமெண்ட்ல போடுறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இலை விழாம இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு வச்சுக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கீங்க. இலை விழா பூஞ்சிரா. இல்ல நான் அது கமெண்ட் ஒரு பண்றேன். நான் கமெண்ட்ல வந்து இப்ப இதுல சொன்ன மூவிஸ் எல்லாமே நான் வந்து கமெண்ட்ல போடுறேன். இலா கூட வராது, இலா தான் வரும். இலவிழா பூஞ்சி. அதாங்க நான் ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேங்க. இலவிழா பூஞ்சிரா நீங்க குளம். பாத்தீங்களா bro? பார்த்தாச்சு பார்த்தாச்சு. நல்லா நீங்க இருக்குமா? இப்ப அந்த படத்தை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம பாருங்க. அதான் அந்த படத்துக்கு நீங்க வந்து படம் பார்க்கும்போது அப்ப இன்ட்ரெஸ்டா இன்னைக்கு இருக்கும். அதான் பாக்கலான்னு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்குங்கிறீங்க. அது ஒரு ரொம்ப 30 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவா போகும். ஒரு 30 ரொம்ப ஸ்லோ நிமிஷத்துக்கு மேல தான் ஸ்லோவா படம். போகும். அந்த 40 நிமிஷத்துல இருந்தா அந்த ஒரிஜினலா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த 30 நிமிஷம் ஸ்லோவா போறதை நீங்க ஒத்து கவனிச்சாதான் அந்த 40 நிமிஷத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். சின்ன ப்ரோ படம் தான். நெட்ல போட்டா லொகேஷன் காட்டுது ப்ரோ, கேரளா லொகேஷன். ஆமா லொகேஷன் தான். அதுதாங்க படம், அதுதான் படம். போய் படத்தை பாருங்க, நல்லா நான் இருக்கும். படம் டைட்டில் எதுல நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கான்னு பாக்கிறதுக்கு போட்டா இல்ல அமேசான் அமேசான் ஆமால அமேசான் இருக்கு. அமேசான். ஆமா. அமேசான் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க. நானு என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? எங்க ஏழைகளின் OTT க்கு வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறேன். இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 17 அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட். ஜூன் 17ல இருந்து. அப்ப அது வந்து மூவி ஆடு போல ஃபர்ஸ்ட் வந்தது. சரி நான் நியூஸ் பார்த்த உடனே இதே ஆடுன்னு நினைச்சிட்டேன். இல்ல அது வரும், ஸ்கிப் நீங்க பண்ணிக்கலாம். அது அத ஜூன் 17ல அதே இருந்து ஆடு. ஆக்சுவலா உள்ள சம்பவங்கள் இருக்கும். நியூஸ் பார்க்காத வரைக்கும் நமக்கு இது சாதாரணமா இருந்துச்சா, பார்த்த பிறகு எல்லாத்தையும் ஆடு அதை கொடுது. அது ஒரு மெயின் செட் தானே.
கேம் இருந்தா சொல்லுங்க, விளையாடுவோம். GTA 6க்கு தான் ப்ரோ வெறியா வெயிட்டிங். ஆனா என் PS4 தாங்காது. ஏங்க அவர் சொல்றது இங்க ஸ்பேஸ்ல கேம் விளையாடுறது. நான் பப்ஜில வரேங்க, அதோட முடிஞ்சதுங்க. இவர் வேற ஏதாவது அவர் இன்னைக்குதான் ஆரம்பத்திலே செகண்ட் வந்து டைம் வரேன். அவரு ஆரம்பத்திலேயே வந்து பெருசா ரிப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டே ரிப்ளை பண்ண என்னங்க போங்க அப்படின்ட்டாரு. கேம் எதனா விளையாடுவோன்னு ஃபர்ஸ்ட் கேட்டேன். அவர் ஆரம்பத்துல என்னங்க போங்கன்ட்டாரு. கேம் நீங்க கேம்ன்றீங்க, அவருக்கு யூடியூப்ல கமெண்ட் கேமை கொஞ்சம் குறைக்கவும் ப்ரோ, அப்படின்ட்டுலாம் வருது கேம் போல. தான் bro. அதான் அன்னைக்கே சொல்றது சொன்னாரு. பதில் எல்லாம் ஜாலியா இருந்துச்சு கேட்க. நானும் ஆனா ஸ்ரீதர் ப்ரோ, இது டிபில இருக்கிறது நீங்க நான் தானா? தான் ப்ரோ அது. ஓகே ஓகே. ஏன் வாய்ஸ் ரொம்ப வயசான மாதிரி இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்ல, சும்மா கேட்டேன் சார். அது ஒரு வருஷம் முன்னாடி எடுத்தது. இப்ப நல்லா உப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு. இப்ப இருக்க போட்டோ போட்டா எப்படியும் ஒரு 20 கிலோ ஏறி இருப்பேன். அதனால பழைய போட்டோ வச்சுக்கிறேன். முரட்டு சாப்பாடா? ஆமா ப்ரோ, ஹாஸ்டல்ல இருந்து தனியா ரூம் எடுத்து தங்கினேன். அவ்வளவுதான், மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஹாஸ்டல்ல இருந்த இல்ல, வரைக்கும் உங்க கதையெல்லாம் நான் டைம் பாஸ் ஸ்பேஸ்ல கேட்டேன், நல்லா மஜாவா இருந்துச்சு. ஐயோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அதெல்லாம் கேட்டு ப்ரோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ப்ரோ. யூடியூப்லாம் எல்லாரும் கேட்டு உலகமே கேட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கேட்டு எனக்கு வந்து கஷ்டமா போச்சு ப்ரோ. இந்த அமெரிக்கன் படம் ட்ரைலர் வந்துருச்சு bro. ஃபோன் பண்ணாத வந்துருச்சா ப்ரோ? வந்துருச்சு. சூப்பருங்க. ஓகே, நாளைக்கு ஒரு ரியாக்ஷன் விஷால் ப்ரோ, போட்டுருவோம். சொல்லுங்க தலைவா. அன்னைக்கு நான் ஃபோன் யார் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, பார்த்துட்டு அந்த பொண்ணு பண்ணிடுச்சா? அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ப்ரோ. சரி, விடுங்க. வாழ்க்கைனா சில கசப்புகள் இருக்கதான் செய்யும். நைட்டு நேரத்துல 12 மணிக்கு போய் உங்க உலக வரலாறுலாம் யாரு கேட்டா? இல்ல ப்ரோ, போய் அதெல்லாம் கட் கேக்குறாங்கன்னு பண்ணி எல்லாத்தையும் போடுவேன்னு சொல்றது. சொன்னாரு ப்ரோ ஐயப்பனு. ஆனா போடலையே. அதை எப்படிங்க கட் பண்ணுவாரு? அதெல்லாம் கட் பண்ண மாட்டாரு. அதுதான் டிஆர்பி அன்னைக்கு. அதுக்கு அடுத்து எட்டிய பாக்கல ஸ்பேஸ் ஒரு 2 வாரமா. இப்ப கூட வரது இல்ல. ஓகே. ஆனா நேத்து நிறைய திரைப்படங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், பார்க்க ஆரம்பிக்கணும். ப்ரோ அந்த சித்தாரே இலக்குறா ஜமீன் பார் அந்த புதிராதான் ப்ரோ படத்தோட நான் பார்க்க ட்ரெய்லர் போறேன் வந்துருச்சு. சாரி, இன்னைக்கு. இப்பதாங்க சொன்னாரு. ஆமா, நான் சொல்லிட்டாரா? அப்போ ஓகே, சாரி, நான் இப்பதான் வந்தேன். இப்பதான் ஒருத்தர் சொன்னாரு. ஓகே. அப்போ முன்னாங்க 3.5 நிமிஷத்துக்கு ட்ரெய்லர் விட்டுருக்காரு மனுஷன். அந்த ஆள் அப்படிதானுங்க, மஜாக்கைங்க நம்ம யார் ஆளு. ரைடரு? அமீர் அமீன் கான். கான் படம் சித்தாரே ஜமீன் பார், அந்த படத்தோட யார் ப்ரோ ட்ரெய்லர். டைரக்டர்? டைரக்டர் கல்யாண சமையல் சாதம் என்ற தமிழ் படத்தை இயக்கியவர் ஏன் ஆர்.எஸ். பிரசன்னா. தமிழ்காரங்களா இப்ப எடுக்கிறாங்க ஹிந்தில முக்காவாசி? நல்லா ஏஆர் அவங்க தான் பண்றாங்க, முருகதாஸ், அதான் எடுக்கிறாங்க. அட்லி, இப்ப பார்த்தா இது யாரோ தமிழ்காரர். என்ன ப்ரோ இதெல்லாம்? அவங்க தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்றாங்க போல, அதான் இங்க வந்துடுறாங்க. அப்படிலாம் இல்ல, நல்ல சும்மாங்க. டைரக்டர்ஸ் ஹிந்தில பெருசா இல்ல போல. ப்ரோ விஷால் ப்ரோ, நீங்க டைம் பாஸ் பேச 2 நாள் முன்னாடி கேட்டீங்களா? இல்லையே, இந்த என்னாச்சு? மெய்யழகன் படத்தை கார்த்தி ப்ரோ குதறி வச்சாரு, கேட்டீங்களா இல்லையா? அத அதெல்லாம் கேட்டா அது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு பிடிக்கல. தாங்கல ப்ரோ. அவர் பேச என்னடா 2 குடிகாரங்க சேர்ந்து குடிச்சு என்னமோ வளருவாங்க, அத படமா எடுத்துச்சு, நீங்களும் ஓவரா பேசுறீங்க. இல்ல, அது அண்ணனுக்கு அவருக்கு பிடிக்கல. நமக்கெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச பிடிக்கும், படம் ஆனா அவரு மெய்யழகன். பேச 96 விடவே சிரிப்பு பிடிச்ச தாங்கல. படம் எனக்கு. ஓகே, சரி விடுங்க. விஷால் ப்ரோ, நீங்க இந்த ஹாரர் மூவிலாம் சொல்லுங்க பாப்பீங்க தலைவா. நீங்க? ஹாரர் மூவி ரொம்ப கம்மியா பார்ப்பேன், சொல்லுங்க. பட் இருந்தாலும் ட்ரை பண்றேன். இல்ல இந்த இன்சீரியஸ் சீரிஸ் பிடிக்குமா இல்ல கான்ஜூரிங் சீரிஸ் பிடிக்குமா? இன்சீரியஸ் நான் பார்த்ததுல ஒத்துக்கிறேன். கான்ஜூரிங் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்ப இவர் இருக்கார்ல, மைக் ஃபிளானகன், அவர்கிட்ட போயிருக்கேன். அவர் ரொம்ப நல்லா பண்றாப்ல. சீரியஸா விட்டுட்டு இருக்காப்ல. த ஹாண்டிங் ஆஃப் த ஹில் ஹவுஸ், த நைட் கிளப், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பரணி ப்ரோ தோழர் வந்திருக்காரு. தோழரை மேல தூக்குங்க அண்ணா, வாங்க பேசுவோம். அவர் ரெக்வெஸ்ட் கொடுத்தா பேசலாம். கண்டிப்பா வருவாரு. நீங்க வருவாரு அண்ணா, மேல வாங்க, நான் பேசுவோம். நான் நோபடி அந்த படத்தோட பார்ட் 2 இருக்குல்ல, நோபடி பார்ட் ஆமா. 2 அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுவுமே 2 2.25 நிமிஷம் இருக்கு. நீங்க அப்படியே டாபிக் மாத்துறீங்க. எதனா ஸ்பேஸுக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து இருக்கான்னு. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் வருவாரு, அவர் கொஞ்சம் வேலையா இருந்தாரு, இன்னைக்கு வருவாரு. ஆதினா வாங்க மேல, வருவாரு. இந்த ஜிபியூ டைம்ல இருந்தே ஏதோ பஞ்சாயத்து இருக்கா மாதிரி அவரும். அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்ல, அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்லைங்க. நாங்களாம் சும்மா அப்படிதாங்க இருப்போம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள 1000 விஷயம் இருக்கு, அதெல்லாம் நாங்க சகஜமாயிடுவோம். நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதப்பா. ஆமா, கும்பி அடிச்சுட்டு போயிடாதீங்க. அப்புறம் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்சஸ் மீட், சசிகுமார் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப யதார்த்தமா மனுஷன் பேசியிருந்தாப்புல.
அவரோட கெரியர்லயே பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. அது பார்க்காதவங்க பாருங்க, நல்லா பேசியிருந்தாரு. அதே மாதிரி அவர் ப்ரொடியூசர் இங்க தான் இங்க சுத்திட்டு இருப்பாரு பாருங்க, யுவராஜ் ப்ரோ ஸ்பேஸுக்கு அடி அடி வராரு. ரொம்ப சாதாரணமா டெய்லி இருக்காருங்க அவரு. வந்து பேசிட்டு இருக்காரு, அவரும் கார்த்தி எல்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு ரிப்ளை பண்ணிட்டு போறாரு. அவர் ரொம்ப சிம்பிளுங்க. நான் நேர்ல பார்க்கும்போது அவர்கிட்ட பேசினேன். அவர் ரொம்ப சிம்பிள், பெருசா எதுவுமே இல்ல, ரொம்ப நார்மலா இருக்காரு. நல்ல விஷயம் ப்ரோ அது. ஜாலியா பேசினாரு. இப்ப அர்ஜுன் தாஸை வச்சு கூட ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒன்ஸ் மோர் ஜூலைல ரிலீஸ் ஆகும். முடிஞ்சிருச்சு படம். ஆமா, எல்லாமே ஜூலை. நிறைய படம் வருது போலங்க ஜூலைல கொத்து கொத்தா வருது. சரி, இந்த நோபடி 2 எப்ப ரிலீஸ் ஆகும்? வெயிட்டிங். தக் லைஃப் நோபடி 2 வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது ப்ரோ. கூலியோட அது ஸ்பேரிங், காஞ்சூரிங், மதராசியோட ஸ்பேரிங் போடுது. என்ன எல்லாரும் இப்படி வராங்க? ஏங்க எனக்கு புரியவே இல்லைங்க இந்த கான்செப்ட். சும்மாங்க சும்மா பண்றீங்க. ஆனா ப்ரோ, காஞ்சூரிங் ட்ரெய்லர் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் இது ரெண்டுமே அந்த சீரியஸோட எண்டு. ஸோ பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஆனா 2026 தான் மாஸ் காட்டும், நீங்க வேணா பாருங்க. ஆமா, ஆனா எனக்கு என்ன கடுப்புனா, நான் வந்துட்டு சரி காட்ஸில்லா வெர்சஸ் காங் டீசர் வந்திருக்கே ரியாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லையேங்க. மனசாட்சி இல்லாம இவங்க ஒரு சிவியர்னு போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்குன்னு அப்படியா ஏதாவது ஒரு ஷாட்டாவது காட்ட வேணாமா தலைவா? என்ன தலைவா அது இன்ட்ரோ தான் ப்ரோ, இன்ட்ரோ கிளிம்ஸ் தான். ஏதோ ஒண்ணு சொல்றீங்க போங்க, பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஒண்ணு சொல்றாங்களே, அதை காட்டுவாங்களா? சொல்லுங்க தலைவா. என்னென்ன தலைவா? F1 ஓகே விஷால் ப்ரோ கேக்குதா? கேக்குது. அது வந்துட்டு இல்ல விஷால் ப்ரோ, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு படம் வரப்போகுது, உங்களுக்கு இப்பயே ட்ரைலர் வேணுமா? ஆனா F1 வந்து நீங்க யாராவது யோசிச்சீங்களா? டாப் கன் மேவரிக் அந்த டைரக்டர். அதனாலதான் நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றேன். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன சொன்னாரு? 2 வருஷம் கழிச்சு வர போற படத்துக்கு இப்பயே எதிர்பார்க்கறீங்களான்னு கேக்குறாரு. எங்கங்க அவர் பேசுறாரா? ஆமா பேசினாரு, கேக்கலையா? எனக்கு நெக்ஸ்ட் half an hour-க்கு நான் வேற லிசனர் தான் ஸ்பீக்கர்ல இருந்தாலும் பேசுறேன். சரி, எனக்கு மாவீரனே காட்டல. ஏங்க அவர் என்ன பண்ணி ப்ரோ சொன்னாரு? இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, காட்ஸிலா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்ப 2027ல ரிலீஸா? அப்படியே தெரியலையே. 27 மார்ச் எண்டு. 27 மார்ச் எண்டு மாவீரம் ப்ரோ தான் சொல்றாரு. அதுக்கு இப்பவே நீங்க வந்து ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. அநியாயமா இல்லையான்னு கேக்குறாரு. அப்படி சொல்றாரா? ஏங்க எனக்குலாம் நான் என்ன காட்ஸில்லாவோட அவ்வளவு பெரிய அப்டேட் இதெல்லாம் கிடையாது நமக்கு. நான் பார்த்தேன் நம்ம ஊர்ல டீசர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பார்த்துட்டேன். சரி ஃப்ரீயா விடுங்க பாருங்க. தெரிஞ்சுக்கிறேன், ஆதி மேலே வர மாட்டேங்கிறாரு. ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவரு ஐயோ, அப்புறம் என்டிஆர் நீல் ப்ரோ இருங்க, சரி வேணாம், நம்ம அப்புறம் பேசுவோம். சூப்பர்மேன்ல இருந்து புது போஸ்டர் விட்டுருக்காங்க. ஃபுல்லா ஹாலிவுட் இறங்கிட்டாங்களா? வரிசையா இறக்கிட்டு இருக்காங்களே. நைட் இந்த டைம்ல தாங்க நிறைய அப்டேட்ஸ் வரும் ஹாலிவுட்ல. ஓகே, நீங்க அடுத்த வருஷம் தான் சூப்பரா இருக்க போகுது. நீங்க இந்த வருஷம் அவதார் வருது, அது ஒண்ணு போதாதா? ஸ்ரீதர் ப்ரோக்கு ஐடியாவது காட்டுதா? இப்பதான் கேக்குது மாவீரன், இப்பதான் நீங்க பேசுறது கேக்குது. வாங்க. இல்ல அவர் எப்படி பாருங்க, நடுவு போந்து பொலிட்டிக்கலா இழுத்துட்டு போயிட்டே இருப்பாரு நம்மள. ஆமா எங்க அவர்கிட்ட அப்புறம் பேசுவோம். அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஏன் பைக் விட்டு தூக்குறீங்க? அதுக்குன்னு நான் இந்த தூக்கலாம் இல்லங்க, சீரியஸா. எங்க தூக்குனா நாங்க நீங்க தப்பா மூச்சு விட்டாலே நாங்க தூக்கிடுவோம். நாங்க இப்படிதான் பண்ணுவோம். தூக்குனா நான் ஏன் மறுபடியும் அக்செப்ட் பண்ண போறேன்? புரியல எனக்கு. இந்த டாபிக்கே நான் பேசலைங்க, விடுங்க. அவ்வளவுதான், ஜாலியா வருவார் அண்ணன். இப்ப வருவார், பேசுவோம். அவர் ஃப்ரீயா இருந்தா வருவாரு. நானும் இப்ப இந்த கான்செப்ட்ல தான் இருக்கேன். எரியற வீட்டுல எதை எடுத்தாலும் லா பண்ற கான்செப்ட்ல தான். அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கேன். இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம், அப்பயே தூக்கிருப்பேன். சும்மா ஃபன்னுக்கு ப்ரோ, ஃபன்னுக்கு சொன்னேன். என்ன பரணி ப்ரோ, ஹியூமரா? இல்ல ப்ரோ. அப்புறம் ஜுராசிக் பார்க் நியூ படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? அவங்களும் அது விட மாட்டேங்கிறாங்க அந்த டைனோசரை. ஆமா
சரி, இதுதானே. நடுவுல என்னென்னமோ சொன்னாங்களே விஷால், தலைவாடா. நடுவுல ரிஷின்னு ஒருத்தர் ஏதோ பேச சொல்லுங்க வந்தாருல, அவர் என்ன பேச சொல்லுங்க. வந்தாரு? அவர் அந்த எதுவும் பேச வரல F1 ப்ரோ, ஒண்ணுமே நீங்க புரியலடா, மியூட்ல குஃப் போனோம். குஃப்னு நீங்க அடிக்குது பேசிட்டு எனக்கு. இருந்தீங்க, உங்களுக்கு கை காட்டினேன். ஹாய் அப்படின்னு இருக்காரு உங்ககிட்ட. அவர் உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது கட் ஆயிடுச்சு அவருக்கு, அதான் கை காட்டினேன். ஓகே ஓகே. நடுவுல நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்தீங்க போல இருக்கு. அப்ப ஸ்ரீதர் வேற வந்து பேசிட்டு இருந்தாரா? சரி, அப்ப கூட அவர் பேசி முடிச்ச அப்புறம் கேட்கறாருன்னு பார்த்தா கடைசியில் நீங்க ஒன்றும் கேட்க வரல. சரி, ரைட்டு. இப்போ அந்த அமெரிக்கன் ட்ரைலர் பார்த்துட்டு வரேன். நல்லா இருக்கு, சொல்லுங்கண்ணே. சூப்பரா இருக்கு ட்ரைலர், செம்மையா இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓட வைப்பாங்க, அதனால கமர்ஷியல் ஐட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படி வெயிட் இல்ல பண்ணி பார்க்கணும். பிரகாஷ்னா, அது நல்ல ஃபீல் குட் படமா இருந்தாலே ஹிந்தில ஓட வைப்பாங்க. ஆக்சுவலா அமீர்கான் படம் எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல இருக்கும். இல்ல, எப்பவுமே லால் அவர் சிங் ஓட சட்டா ஏன் வச்சிருக்காங்க, ஓடலன்னு கேட்பாரு எப்பவுமே ஓட நானு ப்ரோ வச்சிருக்காங்க. உங்ககிட்ட. இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து அதெல்லாம் வந்து அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு நார்த் இந்தியன் அந்த ஃபீல் குட்டோட சவுத் இந்தியன் ஃபீல் குட்டையும் விட சவுத் இந்தியன் மசாலா எதிர்பார்க்கறாங்க அவங்க இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல. அதனால எனக்கு கொஞ்சம் சின்ன பயமாயிருச்சு. ஆனா ட்ரைலர் நல்லா மல்லிகா இருந்துச்சு. வேணுங்க வந்து ஜெனிலியா எத்தனை வருஷம் கழிச்சு ஜெனிலியா அப்படி நல்லா இருக்காங்க, அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. இல்லைங்க, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் கடைசியா வேலாயுதம்ல பார்த்தோமா. ஆமா ஆமா. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா அப்படியே தான் இருக்கிறாங்க. ட்ரெய்லருமே நல்லா இருந்துச்சு. தமிழ் டேரக்டர், ஹிந்தியில படம், பார்ப்போம். என்னன்னா வெறும் ஹிந்தியை விடுறாங்களா இல்ல இங்கெல்லாம் வருதா சவுத் ஹிந்தி இந்தியா மட்டும்தான் லாங்குவேஜஸ்ல? வருது. ஜூன் படம் ஹிந்தியில மட்டும் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஜூன் 20 அந்த நேரத்துல வந்து குபேராவும் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜூன் ஆமா 20 குபேரா குபேரா. இன்னொரு தமிழ் படம் ரிலீஸ் ஏதோ ஒன்று வந்து அனௌன்ஸ் 15 பண்ணுவாங்க. இல்ல, நாள். தமிழ்ல ஏதோ இன்னொரு படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஜூன் 20. என்ன படம் பண்ணல, 2 நாளைக்கு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துச்சு, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு. ஏன்னா அது நான் தமிழ்லையா? தமிழ்ல ஏதோ ஒரு படம் வந்துச்சு ஜூன் 20. ஜூன் 20. ஆயிரன் ப்ரோ என்ன படம் சொல்லுங்க. வர போற படமா? என்னங்க என்ன சொன்னீங்க? ஜூன் 20 வரப்போற படமா? வரப்போற படம் ஏதோ தமிழ்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நாப்ல கேட்கறேன். குபேரா தானே ப்ரோ வருது? தெரியல. வீராதான சொல்லி. குபேரா இல்லாம இன்னொரு தமிழ் படமா? அண்ணன் பார்த்துட்டு வரதான் போயிருக்காரு. ஓகே, அவர் பார்த்துட்டு வரட்டும். விஷால் ப்ரோ என்ன ப்ரோ நேற்று 2 மணி நேரம் ஸ்பேஸ் போயிருக்கு. ஆமா இன்னைக்கு பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். பாவ்லோ இஸ்கோவா ஞாபகம் அப்படின்ட்டு வந்துருச்சு, பேசிட்டு இருக்கோம். செக் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன என் பண்றோம்? ட்வீட்டே பார்த்துட்டு வந்தேன். டிஎன்ஏன்னு ஒரு அதர்வா படம் இருக்குல்ல, அதுவும் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ஆமா அப்படிங்கிற ஆமா காமெடி ஆமா. படமும் ரெண்டுமே ஜூன் 20 தான் டேட் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த டிஎன்ஏனா இவரு தானே ஃபரானா டைரக்டர் நெல்சன் நெல்சன் வெங்கடேசன். வெங்கடேசன், ஒரு நாள் கொத்து டேரக்டர். நல்ல டைரக்டர் நல்ல ஒரு நாள் டைரக்டர். கொத்து சூப்பர் படம். இந்த டிஎன்ஏ ட்ரைலருமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைலர் விட்டுருந்தாங்க, டீசர் ட்ரைலர், அதுவுமே நல்லா இருந்துச்சு. ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்றாங்க படம், நல்லா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் ரிலீஸ் பண்றாங்க. அதனால அந்த படம் ஆர்ஜேவா இருந்தவர்னா சென்னை சிட்டி சூரியன் கேங்ஸ்டர்ஸ். எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு அவர் போனாரு. நெல்சன் வெங்கடேசனா. எனக்கு ஆமா ஒரு ஆமா நாள் கொத்து ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த படத்துக்கு நமக்கும் 2 3 விஷயம் ஒத்து போகுங்க, பல விஷயங்கள். ஆமா ஆமா. எனக்கு ஃபரானாவும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அது ஒர்க் ஆச்சா? பர்கானா ஒரு 75% நல்ல படம், ஒரு 25% வந்து சொதப்பின படம். ஆனா ஒரு செல்வாவை ஆமா, போட்டதுனால சொதப்பிடுச்சுன்னாதீங்கண்ணே. அதான் ஒரு 25% சொதப்பின படம். ஆனா நல்ல படம், நல்லா இருக்கும். மான்ஸ்டர் நல்லா சூப்பரா தான் எடுத்திருக்காரு. bro இருக்கும். மான்ஸ்டர் சூப்பர் படம். ஆமா கரெக்ட். அதுவும் நல்ல ஒர்க். அவர் படம் 3மே சூப்பரா நல்ல தான் ஒர்க். இருக்கும் ப்ரோ. அப்புறம் கிஸ் ஜூன் 20ன்றாங்க, உண்மையா? இது வேறயா எத்தனை படங்க வரும் அன்னைக்கு? அது ஃபர்ஸ்ட் மார்ச் ரிலீஸ்னாங்க, அப்புறம் ஜூன் 20ன்னாங்க. இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணல கிஸ். அதுக்குள்ள அவர் அடுத்த படம் ஜூலை 4th அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ராகுல். ஜூனுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாரு, வெயிட் பண்ணுவோமாக. பிரகாஷ் ப்ரோ, இப்ப வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஆச்சுனால அது வந்து ராதா மோகன் ஸ்டைல தானே இருக்கு. இப்ப திஸ் இஸ் a குட் டைம் ஃபார் him டு கம் பேக், ரைட்? ராதா மோகன் அவர் எப்ப பிரகாஷ் ராஜ் விட்டு போனாரோ அப்ப இருந்து அவருக்கு பாவம். அவர்தான் சீரிஸ் பண்ணாரு தலைவா இல்லைங்க, இப்போ வெப் ரீசெண்டா சீரிஸ் ஏதோ. கூட பண்ணாங்க. இந்த அம்னிஷா வச்சு ஒரு படம் கூட பண்ணாங்களே, வைபவ் வச்சு, அதுவும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மலேசியா டு அம்னிஷியா. அதுக்கப்புறம் இப்போ கூட ஒன்று வந்துச்சு, உப்பு புளிக்காரமா ஏதோ ஒரு சட்னி போட்டு வர. சாம்பாரா சட்னி ஆமா ஆமா. சட்னி சாம்பாரா, ஆமா. சாம்பாரா இது ஒண்ணு. சட்னி சாம்பார் உப்பு புளிக்காரமும், அது ரெண்டும் ஒரே மாதிரி டைட்டில் 2 வந்துச்சு. எது அவருதுன்னே தெரியல. சட்னி சாம்பார். அது போக அதே ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவருக்கு, நல்லா இருந்துச்சு. இப்ப இனிமேல் அது சில பேர்த்துக்குலாம் வந்து குறிப்பிட்ட வருஷம் தாங்க.
அது சரக்கு வந்து சரக்குன்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு சில ஆட்களுக்கு சரக்கு இருக்கும்போது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அவர் கடைசி சில படங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசியா வந்து உப்பு கருவாடு ஒரு படம் ஓரளவுக்கு அவரோட டச்சா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவுமே ஆமா, சாதாரண கொண்டச்சு இந்த மாதிரி தெரியல. அந்த படமே உப்பு கருவாடே ஓடலையே. அது எமோஷன் தான் மிஸ் ஆகுது அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 படத்துல நல்ல ஒர்க் ஆச்சு எமோஷன். காற்றன் மொழி ப்ரோ, ஜோடி பயணம் காற்றின் மொழி. செம்மையா இருக்கும். காற்றின் மொழி அவர் பண்ணாரு, அது நல்லா இருந்துச்சு. அது அது ஒர்க் ஆச்சா இருக்காது. ரீமேக் தானே அது. ரீமேக்கா? ஆமா ஆமா ஆமா. ஆமா, ஹிந்தி படம். அது யார், ராணி முகர்ஜியா யாருன்னு தெரியல, மறந்துட்டேன். அந்த படம் பண்ணாரு. அந்த உப்பு கருவாடு. எனக்கு பயணம் ரொம்ப இப்ப பார்த்தாலுமே செம்மையா இருக்குங்க அந்த படம். அவர் ஃபர்ஸ்ட் படம் பாத்திருக்கீங்களா, அழகியத்தியே? யாருங்க ஹீரோ? ஜீவா படமா? பிரசன்னா. ஏங்க பிரசன்னாங்க. சாரிண்ணா, எனக்கு ஞாபகம் இல்ல. ஏதாவது பாட்டு சொல்லுங்க, என்ன சீனு, என்ன கதை, ஏதாவது சொல்லுங்க, ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். பிரசன்னா அது நல்ல ஒரு பாட்டு கூட நல்ல ஃபேமஸான பாட்டு ஒண்ணு இருக்கு. விழிகளில் அழகிய அருகினில் வா தீயே. இல்ல ஓ, விழிகளில் அந்த அருகினில் பாட்டா? வானம் வரும். அந்த பாட்டு தான். ஓகே ஓகே, பிரகாஷ் ப்ரோ, அது ஞாபகம் இல்ல. சொல்லுங்க பிரதர். லைஃப் கிவ்ஸ் யூ ட்ரிங்கரிஸ் ஃபுல்லா பாத்துட்டீங்களா? நீங்க 2 எபிசோட் பார்க்கலன்னு சொன்னீங்களே, அப்ப முழுசா ஃபுல்லாக பாத்துட்டீங்களா? இல்லைங்க பார்த்துட்டு பிரதர். பார்த்துட்டு ரிவ்யூவே போட்டுட்டு நம்ம ஸ்பேஸ்லேயே நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கோம். நான் அதிக தடவை பேசின சீரியஸுங்கிறது அதுதான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஏன்னா மற்ற சீரீஸில் ஒரு தடவை பேசிட்டு விட்டுருவோம். முதல் 2 எபிசோடுக்கு ஒரு ரிவ்யூ, அதுக்கப்புறம் 8 எபிசோடுக்கு ஒரு ரிவ்யூ, 12 எபிசோடில் ஒரு ரிவ்யூ, அதுக்கப்புறம் 16 எபிசோடில் ஒரு ரிவ்யூன்னு 4 தடவை பேசியிருக்கோம் நானும் மாவீரனும். அதான் ப்ரோ, நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் விஜய் ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கு? பார்க்க சொல்லி. அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ, நீங்கள் தான் சொன்னதா? யாரோ சொன்னாருன்னு தான் சொன்னேன். நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்பேஸில் உள்ளவர்தான் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி பார்த்தேன். அந்த அவரே இவர் அந்த தாங்க. அவர் நீங்கள் தானே எனக்கு அதே தெரியல. மாதிரி ஆனால் ப்ரோ, சாரி ப்ரோ, உங்க யூடியூப்ல நேத்து கமெண்ட் பண்ணிருந்தேன், எம்ஐ விசஸ் சிஎஸ்கேல ஃபுல்லா கேட்காம நடுவுல நீங்க எம்ஐக்கு சார்பா பேசுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டேன். அதை இப்ப எடுத்து விட்டேன். நான் எம்ஐ சார்பாலாம் பேசலங்க. எனக்கு கிரிக்கெட் போர் அடிச்சிச்சு, நிப்பாட்டுங்க, அவ்வளவுதான். அது திரும்ப திரும்ப இல்ல சண்டை இல்ல, போட்டுக்கிட்டே இருக்க நான் மாதிரி என்ன இருந்துச்சு, கமெண்ட் அவ்வளவுதான். போட்டிருந்தேன்னா, நீங்க சிஎஸ்கே பத்தி தப்பா பேசும்போது நிறுத்த மாட்டீங்க, டிஃபெண்ட் பண்ணும்போது நிப்பாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதை இப்ப அதாவது எடுத்துட்டேன். இல்ல அதனால ஒண்ணும் இல்ல. நான் இங்க வாங்க, ஸ்டார்டிங்ல மேட்சை பத்தி பேசிக்கிட்டே போனாங்க. அது அரை மணி நேரம் 10 நிமிஷத்துல முடிச்சேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் முடிச்சு, அரை மணி நேரம் 40 நிமிஷமா போச்சு. அந்த 40 நிமிஷமும் சுகுமார் ப்ரோ வந்து பேசிட்டு இருக்கணும். அவர்கிட்ட என்ன சொன்னேன், வன்மத்தை கொட்டாதீங்க, போதும் நிப்பாட்டிக்கலான்னு. போய் 5 நிமிஷம் முடிச்சாலும் 5 நிமிஷம் முடிச்சாலும் அது திரும்ப இழுத்துட்டு போச்சு. திரும்ப அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி இன்னொருத்தர் கிரிக்கெட் டாபிக் பேச வந்தார். அதனால வேணான்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு. ஆக மொத்தம் அது வேணான்னு சொல்லியாச்சு. அந்த டாபிக் வேணாம். ஐபிஎல்லே நடக்கல, அப்புறம் எதுக்கு டாபிக்? ஐபிஎல் தான் சனிக்கிழமை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பேசிக்குவோம். சரி ப்ரோ, அப்படியே டாப் 4 ப்ரெடிக்ஷன் வாங்க ப்ரோ. டாப் 2, டாப் 4 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏங்க 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 அடுத்த வாரம் சனிக்கிழமை தானே மேட்ச் ஆரம்பிக்குது, கம்முன்னு இருங்க. நம்ம கிரிக்கெட் ஒன்னும் தாங்க புரியவும் மெயின். மாட்டேங்குது நீங்க பேசுறது. கிரிக்கெட் மெயினா சனிக்கிழமை பேசுவோம். ஆமா, சனிக்கிழமை பேசுவோம். ஆனா இங்க இதை பாங்க, பத்தி பேசக்கூடாது. ஒன்னே ரொம்ப சிம்பிளா ஒரு ஆடு சொல்றேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆர்சிபி சூப்பரா 7 மேட்ச் ரொம்ப தொடர்ச்சி தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் வந்து போஸ்ட்போன் பண்ணாங்களா மேட்ச், அதோட அவங்க அந்த டச் விட்டு போச்சு. இப்போ இந்த வருஷம் திரும்ப வந்து எனக்கு எப்பயாவது இந்த வருஷமாச்சும் ஆர்சிபி வந்து கப் அடிச்சிடணும்னு ஆசை. ஏதாவது ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா வந்து இப்ப நல்ல சூப்பர் டச்சில் இருந்தாங்க, அதையும் கெடுத்து விட்டு திருப்பி தள்ளி போடுறாங்க. இப்ப அந்த பழைய டச் வருமா இல்லையாங்கிறது, ஏன்னா 1 வீக் தான் போஸ்ட் பண்ணாலும் அது திரும்ப கரெக்டா அதே மாதிரி இருக்குமான்னு தெரியல. பல பிளேயர்ஸ் வரலங்கிறாங்க, இன்னைக்கு ஹேசல் விட்டு இல்லைங்கிறாங்க, அடுத்து ஒரு சில பல பிளேயர்ஸ் வரலங்கிறாங்க. அதனால வந்து மற்ற டீமுக்கு ஒவ்வொரு டீமுக்கும் பாதிப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் தவிர மற்ற எல்லா டீமுக்கும் பாதிப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ்னா வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் யாரும் போகல, அங்க இருக்க ட்ரெண்ட் போல்ட்டு போகல, பவுலர்ஸ்லேயும் முக்கியமான பேட்ஸ்மேன்லையும் யாரும் போகலங்கிறப்ப அங்க வந்து எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கு. இன்னும் ஒரு சில ஜிடிக்கு டீம்ல பெரிய மட்டும் எந்த பாதிப்பு. பாதிப்பும் இல்லாம இருக்கு. ஆனா என்னன்னா, மெயினா நாம ஆசைப்படுற டீம்ல வந்து நிறைய பஞ்சாபுக்கும் ஆர்சிபி, எனக்கு 2 பேத்துல யாராவது ஒருத்தரோ இல்ல டெல்லி, இந்த 3 பேத்துல ஒருத்தர் ஜெயிச்சா சந்தோஷப்படலாங்கிற மாதிரி இருக்கு மனநிலை. 3 பேத்துல ஒருத்தர் வைக்கணும். ஏங்க டெல்லி இல்ல, ஜிடிங்க, அதாங்க டெல்லின்னு டிசி தான், டெல்லி தானேங்க. ஜிடி ஜிடி எனக்கு ஜெயிச்சாலாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜிடி ஜெயிச்சா ஜெயிக்காட்டி போகுது. தமிழ் நம்ம மக்கள் அத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் கணக்கு, அந்த கணக்கெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து பஞ்சாப், டெல்லி, ஆர்சிபி இந்த 3 பேர்ல ஒருத்தர் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஆர்சிபி ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது இல்லாம பஞ்சாப் ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுவேன், பிரித்தி சிஞ்சாக்காகவே ஜெயிக்கலான்னு. பஞ்சாப் வேற லெவல் ப்ரோ. ஆனா ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, ஆர்சிபி ஜெயிக்கும். கிரிக்கெட் பத்தி அண்ணா, கிரிக்கெட் பத்தி பேசுறீங்களா? என்னது புரியல. ஆர்சிபி ஜெயிக்கும். விராட் கோலி ரிட்டையர் ஆன அடுத்த வருஷமே ஜெயிக்கும். இதுதான் என்னோட ஏங்க கருத்து. ஏங்க இல்ல, சரிங்க, சரி விடுங்க. போதும் விடுங்க, அது சனிக்கிழமைக்கு மேல பேசுவோம் அதை பத்தி. இப்ப அடுத்து பேக் டு சினிமா வருவோம். அடுத்து என்ன பிரகாஷ் ப்ரோ, அப்டேட், வேற அடுத்து யாராவது வாங்க. கேளுங்க. பிரகாஷ் ப்ரோ, அமீர் கான் இப்போ ஒரு ட்ரைலர் மாதிரி விட்டுருக்காங்கல்ல, அது புது படமா இல்ல ரீ ரிலீஸா ப்ரோ அது படம்?
புது படம் புது ஆமாங்க படங்க. தலைவா. ஆனா ஆனா ஒரு ரீமேக் ரீமேக் படம் படங்க. தலைவா. ஒரு ஹாலிவுட் படமோ ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, அந்த படத்தோட ரீமேக் படம். அந்த ட்ரைலர் இப்பதான் சமீபத்துல சாம்பியன்ஸ். பார்த்தேன். இப்பதான் announce அதோட ரீமேக் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காரு ஆல்ரெடி. இதே மாதிரி குழந்தைங்களை வச்சு படம் நடிச்சிருக்காரு. இல்ல இல்லைங்க. ஒரு நிமிஷம். தாரே தாரே ஜமீன் ஜமீன் பர்னு பர். ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்தோட சீக்வல்னு சொன்னாங்க. ஆனா இது ஒரு ரீமேக் படம் இது. அந்த படம் நான் அது கீழே கமெண்ட்ல போடுறேன். அந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும் இவர் ரீமேக் பண்ணா. அது ஒரு ஃபீல் குட் படம். பிளஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆன படம். அது பாருங்க. அது பார்க்க வேணாம், அதான் இது வருது இல்ல, இதை பார்ப்போம். ப்ரோ அது சீக்வல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தாரை ஜமீன் பர் தான் நீங்க பார்த்திருப்பீங்க சின்ன வயசுல. ஒரு டீச்சரா இருப்பாரு. அந்த பொண்ணு அந்த பையனுக்கு டிஸ்லெக்ஷியான்னு ஒரு நோய் இருக்கும், இவர் மாத்துவாரு. அதான் அந்த ஆல்ரெடி கதை. இருக்கே. எங்க அது வேற இது வேறங்க. ஒரே மாதிரிதாங்க இருக்கு பாக்க. அவரும் ஒரே ஸ்லிம்மா ஒரே மாதிரி மாதிரி உங்களுக்கு தான் இருக்கும் இருக்காரு. ப்ரோ. அதான் சரி இது படம் ஆமா ரிலீஸ் பண்றாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் மட்டுமா நான் சொல்றதோ, இப்ப கத்தின்ற ப்ரோ கூட சொல்றாப்ல ஒரே மாதிரி இருக்கு. ஆமாங்க, அவரு கத்தி புரோக்கன் தானே சொல்றேன். அது இல்ல தலைவா, வேற படம். அதான் அவர்கிட்ட சொல்றேன், வேற அதே படம். மாதிரி இருக்காரு, அதான் கேட்டேன். அதே மாதிரிதான் ஆமா இருக்கு ஆமா. ட்ரைலரும். எதுக்கு எடுத்துக்கிட்டேன்றேன் நானு. வந்து அடிச்சு கிழிக்க போகுது பாக்ஸ் ஆபீஸ்ல. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அவரு அடிச்சு கிழிச்சது கடைசியா தங்கல் தான். ஆமா ஆமா. கேஜிஎஃப்பும் சலாரும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்து நீல் படமும் என்டிஆர் படமும் ஒரே ப்ரோ மாதிரி இருந்தா அதெல்லாம் வேற பாப்பீங்களா மாதிரி பார்க்க இருக்கும் மாட்டீங்களா ப்ரோ. ஸ்ரீதர்? அது என்னங்க உங்களுக்குன்னா ஒரு சட்டம், மத்தவங்களுக்கு ஒரு சட்டம். சரி விடுங்க, இப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது. சரி விடுங்க ப்ரோ. கூலி வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு ப்ரோ. அதையும் பத்தி எதனா சொல்லி விடுங்க. அதுவும் அதே எனக்கு தெரிஞ்சு மாதிரிதான் ப்ரோ இருக்க போகுது. தமிழ்நாடோட ஹையஸ்ட் கலெக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல யாக்குசா ரெண்டு இல்ல வார்த்தை பேச விடுங்க. இல்ல இல்ல யாக்குசா ரெண்டே ரெண்டே விஷயம் தான். அவர் எப்படி தெரியுமா, நான் இப்போ இன்னைக்கு ஸ்பேஸ்ல நோட் பண்ணுவேன். ஏன்னா அவர் அப்பா எப்பயாவது தானே வந்துட்டு போறாரு. ஒரு விஷயத்த அப்படியே பாசிட்டிவ் ஆரம்பிச்சு நெகட்டிவா போய் ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே சர்க்காசமா போயிடுறாரு. திரும்ப அப்படியே பாசிட்டிவ் ஆரம்பிக்கிறாரு, ட்ரோல் பண்றாரு, நெகட்டிவா பேசுறாரு, சர்க்காசமா போறாரு. எல்லாத்தையும் இப்போ ஸ்டார்டிங் வர ஆரம்பிச்சார்ல, சோசியல் மீடியால எல்லாம் எரியிற வீட்டுல போடுற வரைக்கும் ப்ரோ லாபம் தான் அததான் நினைச்சிட்டு சொன்னேனே, இருக்காங்கன்னு. எரியிற இப்ப வீட்டுல கிட்டத்தட்ட எதை வச்சாலும் லாபம். அதே மாதிரி இவரும் ஆயிட்டாரு போல டோட்டலாவே. பிரகாஷ் இவர் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டா எனக்கு பிடிக்காத நடிகர் விஜய்னாரே. அவர் தான் இவரு. ப்ரோ உங்களுக்கு நான் இன்னுமா பிடிச்ச தெரியல நடிகர் யாருன்னு? என்டிஆர்னு ஞாபகம் சொல்லியிருந்தேன். வரல என்னன்னா, இல்ல ஞாபகம் வரல ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா ரெகுலரா பேசினா ஞாபகம் வரும்ல, எப்பயாவது தானே ஸ்பீக்கர் வராது, ஞாபகம் ஆமா வரல. ஆமா. பிடிச்ச நடிகர் யாருன்னு விஷால் ப்ரோ கேட்டா எனக்கு பிடிக்காத முத்திரை நடிகர் விஜய், குத்தாதீங்க. அதெல்லாம் கேட்டோமா என் உங்கள்கிட்ட? முகத்திரையில முத்திரை குத்தாதீங்க. இல்ல தலைவா, பதிவு பண்ணல தலைவா. ஆல்ரெடி டைம் பாஸ்ல பண்ண பதிவுக்கு தான் நான் 2 வாரம் அடி வாங்கிட்டு இருக்கேன். இவருதான் ப்ரோ, நீங்க தனியா அவங்க, நான் பேசிக்கலாம். என்ன மிரட்டினாருங்க. ஐயோ ஐயோ விடுங்க ப்ரோ. சரி இப்பதான் அந்த இதுதான் அமீர் சந்திரமுகில விஜயகுமார் வரும், அந்த காரணம்லாம் கேட்காதீங்க, இழுத்து போட்டு அடிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொருத்தரா வரீங்க. ஆமா ஆமா. அந்த ப்ரோ அமீர் கான் நான்லாம் ரொம்ப படம் அன்பான அமைதியான புள்ள ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி தாக்குறீங்களே இப்படி? அமீர் கான் படம் ட்ரெய்லர் இப்பதான் பார்த்தேன். சூப்பரா இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏங்க இப்ப அதுல அதை பத்தி தாங்க பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. இல்ல ஏதாவது நான் சொல்லுங்க ஒரு ஒரு பாசிட்டிவா. 3 நிமிஷம் ட்ரெய்லர்ன்றதுனால நான் இந்த டேப் மியூட் பண்ணிட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு ட்ரெய்லரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருவேன். ஆனா வந்து இந்த சப்டைட்டில் இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஸ்கெப்டிக்கல்னால இல்ல இவரு கரெக்டா பண்ணுவாரு அதெல்லாம் ரிலீஸ் அதுதான் தெரியல எப்படின்னு சப்டைட்டில். தெரியல. பட் சப்டைட்டில் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து போயிருவேன். பரணி அந்த படம் ஒரிஜினல் பாத்திருக்கீங்களா? நான் பார்த்தது இல்ல, இதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னு உங்களுக்கு ஒரு இருக்கேன். விஷயம் சொல்லட்டுமா? நான் இன்னும் ட்ரைலரே பார்க்கல. ம். அதுதாங்க பாத்தீங்களா இப்ப கீழே கத்தி ப்ரோ, இப்ப புரியுதா உங்களுக்கு நான் ஏன் டென்ஷன் ஆனேன்ட்டு? ட்ரெய்லர் பாருங்க, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. வெறும் போஸ்டரை பார்த்துட்டு வந்துட்டு பழைய இந்த படமா? இந்த என்ன வருஷத்தோட பேச்சு இந்த பாருங்க. வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் 10 ப்ரோ ஃபிலிம்ஸ்ல எடுத்தா இந்த நான் படம் கண்டிப்பா இருக்கும். படம் பழைய நான் படம் இப்பவே சொல்லல சொல்றேன். ப்ரோ. அமீர் கான் பார்க்க பழைய மாதிரி இருந்தாரு, அதான் ப்ரோ சொல்றேன். இல்ல தலைவா, நீ கரெக்டா சொன்ன. இவர் ட்ரெய்லரே பார்க்காம வந்து பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணலாம், அதுக்கு சொல்லுங்க பதிலு. நான் என்ன சொன்னேன்னா, சரி பழைய மாதிரி இருக்காரு அமீர் கான், ஒரு ஒரு வேளை பழைய படத்தை ரீலீஸ் பண்றாங்களா, ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல, திடீர்னு வந்ததுடா, அதான் கேட்டேன். ஓகே ஓகே. பரணி உங்களுக்கு தான் அது சொன்னீங்களா? என் காதுல உள்ள ஒரிஜினல் பாத்துட்டீங்களா? இல்ல என்ன படம் ஒரிஜினல்? ஐயோ சாம்பியன்ஸோ கேம்பி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அது நான் இன்னும் அதுவும் நல்லா இருக்கும்னாங்க. அதான அது பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். இல்ல எனக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா எனக்கு இருந்துச்சு, நான் இதே பாத்துக்கிறேன். ஆமா, நான் ஃபாரஸ்ட் கம்ப் பார்த்ததுனாலதான் எனக்கு லால் சிங் சதா பெருசா ஒர்க் ஆகல.
இல்ல ஒருவேளை ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நான் நமக்கு ரீமேக் பெருசா ஒர்க் ஆகுது. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஈஸியா. ஸோ ஆனா அதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு, அதை வந்துட்டு இன்னொரு ஸ்பேஸ்ல நான் சொல்றேன். ரொம்ப ஆங்கிலமா போயிடும். ஓகே. ஷா ப்ரோ, இந்த வாரம் என்னென்ன படம் பார்க்க போறீங்க? நேத்தி தான் சொன்னேன். ஆமாவா, சாரி. இல்ல இல்லைங்க, ஃபர்ஸ்ட் மாமன், டிடி, இன்னொரு படம், அப்புறம் வந்துட்டு எம்ஐ. இன்னொரு படம் ஏன் சொல்றீங்க? 11ன்னு தைரியமா சொல்லுங்க. நேத்தி தான் கலாய்ச்சிங்க, அதை ட்ரெய்லர் பார்த்தேன் அப்படின்னீங்களே. அதுக்காக என்னங்க ஏங்க, கலாய்க்கு 1000 பேர் சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்டு இல்லங்க, படம் நீங்க பண்ணி. கலாய்ச்சா ஹர்ட் பண்ற மாதிரி கலாய்க்கிறீங்க பாருங்க. ஐயோ அப்படியா? அது சாரி ரொம்ப சாரி தப்பு இல்ல சாரி பாருங்க. சாரி 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 ஷால்பிரான், நான் அப்படி பண்ணல. சாரி சாரி. பாருங்க, இது எவ்வளவு சர்க்காசமா பேசுற பாருங்க. சாரி 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 இல்ல சாரின்றீங்க, இல்ல அதுவும் சர்க்காசம் சர்க்காசம் இல்ல, தானே. ஃபீல் பண்ணி சொல்றேன் ப்ரோ. ஐயோ, ஏதோ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. சும்மா சொன்னேன், சும்மா சொன்னேங்க. ஓகே. இல்ல இல்ல, நான் சீரியஸா தான் சொன்னேன். நான் கலாய்க்கலாம் சொல்லுங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, சந்தோஷம் தான். ஓகே. ஆனா நீங்க போய் பாக்குறீங்க பாத்தீங்களா, அந்த தைரியத்தை பாராட்டு. ப்ரோ அப்புறம் AK-64 ஆதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? ஆமா, அவர் தான் பிரகாஷ் என்ன சொல்றாரு. அவர்தான் bro. நடுவுல ஆனா பாலையா இன்னைக்கு பாலையா படம் வேற எடுக்க இன்னைக்கு போறாங்க. பாத்தீங்களா இல்லையா? அது ஆமா, அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம்னு சொன்னாங்க bro. இந்த படம் ஆதிக்கு தான் bro. நீங்களும் பாத்தீங்களா அவங்கள? நானும் பார்த்தேன். அதான் இன்னைக்கு திடீர்னு குண்டை தூக்கி போட்டாங்க. பிரபு வேற போயிருக்காரு போல அவங்களோட. ஆமாமா, அவரு மாமனார் தானே. ஆமா, ஆமா, மாமனார் இல்ல இல்ல ஆமா, நல்லா இருந்தாருங்க ஆதிக்கு. நான் அன்னைக்கே சொன்னேங்க, என்னைக்கு அவர் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குண்டாயிட்டாரு பாத்தீங்களா, அங்க சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். விஷால் ப்ரோ, இந்த ஸ்னோ சொல்லுங்க தலைவா. ஒயிட்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு டிஜிட்டல்ல, அது பாப்பீங்களா? கண்டிப்பா தலைவா, நீங்க சொல்லுங்க, IMDb ரிவ்யூ ரேட்டிங் சொல்லுங்க. பாத்தீங்களா அந்த படத்துக்கு? இல்லையே, என்ன போட்டிருக்கான்? பாருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. பர்னி ப்ரோ, படம் நீங்க இந்த பழைய மம்முட்டி படம் பாத்திருக்கீங்களா, த ட்ரூத்? இல்லங்க, நான் பழைய படம் எல்லாமே நான் வந்து ரொம்ப கம்மியா தான் பார்த்திருக்கேன் மலையாளத்துல. நான் என்ன சொல்றேன், கேரளா வந்தது வந்து இந்த 2012 2013 அந்த டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள், அந்த டைம்ல கொஞ்சம் படங்கள் தான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு திருஷ்யம்ல இருந்து தான் வந்து கொஞ்சம் அதிக படங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். தலைவா, என்ன தலைவா 1.6 இருக்கு, அந்த ஆள விட்றா படத்தோட சாமி. ஹீரோயினை அந்த படம் ரிலீஸ் டைம்ல ஒரு வாரம் வச்சு செஞ்சாங்க. ஓஹோ. இல்ல எனக்கு புரியல. அது இல்லைன்னா இருங்க, நீங்க இந்த மாதிரி பொத்தம் பொதுவா சொன்னா அவருக்கு என்ன நாங்களாம் என்ன நினைப்போம்? நான் புரிஞ்சுக்கிட்டேன், பரவாயில்ல. ஐ மீன் ட்ரோல் பண்ணாங்க, இன்டர்நெட்ல ட்ரோல் பண்ணாங்க. அப்படி சொல்லுங்க தெளிவா. எனக்கு இப்பதான் ஸ்ட்ரைக்கே ஆச்சு பிரகாஷ் நான் சொன்னது. இல்ல, அதான் அவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி வந்து என்ன சொல்ல, பழைய ஸ்னோ ஒயிட் அந்த காமிக்லாம் வந்து பெருசா ஃபெமினிசமா என்னமோ சம்திங் ஏதோ பேசியிருக்காங்க. எனக்கு கிளியரா தெரியல, அது அந்த டைம்ல படித்தேன். அது ஏதோ பேசியிருக்காங்க. ஆனா இன்டர்நெட்ல ஃபுல்லா வந்து செம்ம ட்ரோல் மெட்டீரியல் ஆகி படத்துக்கு வந்து இது நெகட்டிவ் ரிவ்யூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கனால தான் அந்த படமே ஓடல ஆக்சுவலா. இல்ல, படம் நல்லா இருக்குமா அப்ப? படம் நல்லா இருக்குமான்னு தெரியல, நான் பார்க்கல. ராட்டன் ஓகே ஓகே. டொமேட்டோஸ்ல உள்ள அளவுக்கு ஆவரேஜா 60% சம்திங் இருந்துச்சு. 60 50 இருந்துச்சு. 40, சாரி 40. அப்பனா ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். Ciao bro. Ciao bro, கேக்குதா? கேக்குது தலைவா. ஸ்பைடர்மேன் நாயர் ட்ரைலர் டீசர் விட்டாங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல தலைவா, நாளைக்கு தான் பார்க்கணும், வச்சிருக்கேன் எடுத்து. எப்படி மஜா பண்ணிட்டாங்களா? இல்ல நல்லா அதுலயாவது ஏதாவது பண்ணிருக்காங்க. ரிவீல் பண்றாங்களா? அது மார்வல் சீரிஸ், கோச்சுக்கு போறாரு. அது சீரிஸ் ப்ரோ. இது ஆமா ஆமா சொன்னாங்க. அது வந்துட்டு இந்த ஸ்பைடர் வெர்ஸோட அந்த இது பார்த்ததுல இருந்து அந்த கேரக்டர் வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அது என்ன ப்ரோ, நாளைக்கு இப்போ எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா தெரிய போகுது யூடியூப்ல. ரியாக்ஷன். ஓ ரியாக்ஷனா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். பிரகாஷ் ட்ரைலர் பார்த்துட்டு வந்தேன். இது அமீர் கான்.
பிரகாஷ், நான் அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அது ஏன் பேன் பண்ணோம்? அந்த பாட்டுல என்ன இருக்கு அப்படி? இல்ல தலைவா, சரி அண்ணன் சொல்லுவாரு. கொஞ்சம் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஏதாவது படம் ரிசல்ட் அப்படின்ட்டா கோவிந்தாம்போம். ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதுறோம், ரிசல்ட் அப்படின்னு கிண்டலாக கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம். கோவிந்தாங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை ஒரு ஒரு ஃபன்னா சொல்றது தான். ஆனால் வந்து அது எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்காது. ஏதாவது சொன்னா என்னாச்சு ரிசல்ட் கோவிந்தா அப்படிமோ, அதை அவங்க பாட்டு லிரிக்கே வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு படம் எப்படி இருந்துச்சு, ஒரு ரிவ்யூவர் வந்து அவர் படத்துல ரிவ்யூவர் நடிக்கிறாரு. படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கிண்டலும் தோணியமா சொல்றது தான் அவருடைய வேலை. எப்படின்னா வந்து படத்தை வந்து அவர் வந்து ஒரு பாடகர் மாதிரி இந்த ஒரு பால் டப்பா பாடுற மாதிரி பாட்டா பாடி படத்தை ரிவ்யூ பண்றதா அந்த படத்தை அவர் ஒரு யூடியூப் ரிவ்யூ நடிச்சிருக்காரு. அப்படியே ஒரு படத்தை வந்து படத்தை பார்த்து படம் கோவிந்தா, ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா அப்படின்னு பாட்டு பாடியிருப்பாரு. அது வந்து எப்படின்னா அந்த ஒரு வெங்கடாஜலபதி பாட்டு இருக்க டோன்லயே இருக்கும். அந்த ப்ரோ டோன்ல வந்து இந்த பாட்டோட டோன் இருக்கும், டியூன் அது எல்லாமே அப்படி இருக்கும். அதை அது வந்து இவங்க எனக்கே வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனால இவங்க என்ன பக்தர்கள் மனம் புண்படுவதாக கூறி தடை கோரி மனு ப்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நானும் பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெருமாள் பக்தன், எனக்கே அந்த பாட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஏங்க என்னதான் நானும் சாமி கும்பிட்றேன், நானும் சாமி கும்பிடாமல, நானும் பெருமாள் பார்க்குறேன். பாட்டு அது பாட்டு, இது பாட்டு, தனி மியூசிக் அப்படிதான். அந்த கற்பூர நாயகி கனகவள்ளி பாட்டை வந்து சினிமா அது பாட்டை மாறின போது மனம் ஃபீல் ஆகல புண்படலையா? ப்ரோ. ஏன்னா இல்லைங்க, நான் கற்பூர நாயகி சாமி வருஷத்துக்கு 4 பாடும்போது தடவை கொடுக்கணும். திருப்பதி போவேன் ப்ரோ. அப்படி படி கிடையாதுங்க. ஏறும்போது அந்த இப்ப பாட்டு கேட்பேன். இதுவும் சாமி பாட்டு தான். கற்பூர நாயகி கனகவள்ளி பாட்டும் சாமி பாட்டு தான். அந்த பாட்டு சினிமா பாட்டு தாமிரபரணியில வரும்போது யாருக்கும் மனம் புண்படல. அது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, தனித்தனியாக புரிஞ்சுக்க தெரியுது. அது போக சண்டை படத்துல வந்து ஒரு பாட்டு வரும், டிஆர் பண்ண பாட்டு, அதுவும் ஒரு சாமி பாட்டு வந்து ஆல்டர் பண்ணி தான் வரும். அது யாருக்கும் புண்படாது. அது சினிமா பாட்டுன்னு தெரியும், இது தனி பாட்டு தெரியும். நீங்க வந்து கேரளால சபரிமலை சீசனுக்கு போனீங்கன்னா ஐயப்பன் கோயில்ல ஃபுல்லா சபரிமலை போற என்ன பாட்டு ஓடும்? சினிமா பாட்டு டியூன்ல அப்படி ஐயப்பன் பாட்டா மாறி ஓடிட்டு இருக்கும். நீங்க பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா பிள்ளையார்பட்டில சினிமா பாட்டு டியூன்ல பிள்ளையாருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும். அதே நீங்க பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலுக்கு மாசாணி அம்மனுக்கு லிரிக்ஸை மாத்தி சினிமா பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். சினிமா பாடல்கள பக்தி பாடல்களா மாத்திர விஷயமும் தனியா ஆனா ஓடிட்டு தான் பெருமாள் இருக்கும். பெருமாள் ஆனா கோயில்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ப்ரோ. பண்றாங்க, பண்ணல. எல்லா சாமியும் சாமி சாமி தனி, பக்தி தனி, என்டர்டைன்மெண்ட் தனின்னு பிரிச்சு பாக்குற ஆட்கள் தமிழ்நாட்டு ஆட்கள். ஓகேங்களா? அப்படி தமிழ்நாட்டுல வந்திருக்க படம் தான். நீங்க திருப்பதியில மனம் புண்படுதுங்கிறதுக்காகலாம் வந்து அதுவும் வந்து எப்படின்னா ஸ்கூல் டிசி வேணும்னு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் மனு கொடுக்கலாம். பியூன்ட்ட மனு கொடுத்து என்ன ஆக போகுது? காசு கொடுத்து பியூன் வாங்கி தருவாரு. ஆனா பியூன்ட்ட மட்டும் மனு கொடுத்தா திருப்பி கிடைக்க போறது ப்ரோ கிடையாது. நான் திருப்பி படி ஏறும்போது எனக்கு அந்த பாட்டு தானே ப்ரோ ஞாபகம் இல்ல இல்ல, வரும். ஆக்சுவலா கஷ்டமா என்னன்னா இருக்காதா? ஸ்ரீதர் ப்ரோ, அது ஓகே. எனக்கு என்ன டவுட்னா, 2 மாசம் ஆச்சு அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி. படம் ரிலீஸ் 3 நாள் முன்னாடி தான் இந்த விஷயத்த கொண்டு வரணுமான்னு எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு ஹிட் ஆகல ப்ரோ. அது வேற அந்த ஒண்ணு. ஏங்க பாட்டு கிட்டாலங்கிறது அடுத்த விஷயம். ஆனா நான் தெளிவா சொல்லணும்னா சந்தானம் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் பக்தர். சந்தானம் அவர் வந்து அவர் சொல்ல போனா ஒரு அவர் வந்து எப்படி சொல்றது, சொல்லலாமா சொல்லக்கூடாது, அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் பிஜேபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது போக அந்த ஜக்கி வாசுதேவோட மிக பெரும் சீடன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லா வகையிலும் அவர் ப்ரோ பிஜேபி சைடில் இருக்க ஒரு ஆள். ஓகேங்களா? அவருக்கு எதிராக வந்து இப்படி வந்து சொல்றல, ஜஸ்ட் படம் ரிலீஸ் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர அதுக்கு இதுக்கு எந்த ஒரு இதுவும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். இல்ல, ரிலீஸ் ஆச்சுன்னா போதும், கரெக்டா ரிலீஸ் டேட் அன்னைக்கு பண்ணாங்கன்னா இல்ல கடவுள் பக்தி உள்ளவர், அதனால பிஜேபி காரன்லாம் சொல்லிட முடியாது. அப்ப பிஎம்கேக்கும் இல்லைங்க, அவர் அதான் அந்த பாமக பேரை சொல்ல வேணாம் தான் சுத்தி சொல்றேன். ஆஃப் பிஜேபிங்கிற நான் சொல்றதுக்கு என்ன, ஆஃப் பிஜேபினா பிஜேபிங்கிறதால அவர் இல்ல பாமக அது பேரை சொல்ல அவரோட வேணா, பாமக பேரை அரசியல் போனா அதுக்கு நிலைப்பாடா பின்னணி இருக்கும் கேட்பாங்க, ப்ரோ. பின்னணி சொல்ற மாதிரி ஆகும். அது வேணாம், அது சொல்ல வேணாம்னு தான் பாமகவை தவிர்க்கிறேன் நான். இல்ல இல்ல பிரகாஷ் இல்ல, ப்ரோ, வேணாம் வேணாம் வேணாம், ஃப்ரீயா விடுங்க, அந்த டாபிக் பிரகாஷ் ப்ரோ, விட்டுறலாம். எந்த அரசியல் நிலைப்பாடும் தப்பு இல்ல ப்ரோ. அவங்கவுங்க இஷ்டம், அது பிரச்சனை கிடையாது. அதை நம்ம ஏளனம் எதையும் பார்க்க தேவையில்ல. இல்ல இல்ல, நானும் எனக்கு ஏளனமா சொல்லலையே. அவர் தவிர்க்க வேணும்னு தானே சொல்றேன் நான். அதை சொல்ல வேணாம், அப்ப அவர் பாமகங்கிற பேரை நான் இல்ல தவிர்க்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு சங்கீதம் கொஞ்சம் ஓவர்லோட் ஆன மாதிரி தெரியல. இந்தியன் இதுக்கு மட்டும் கேஸ் போடுறாங்க சொல்லித்தனமா. எனக்கு புரியல. சங்கீதனம் இருந்தாலும் இல்லையாட்டும் அவங்க இஷ்டங்க. ஊப்பித்தனம் இப்ப இல்லாம இப்ப இருந்தா கூட பரவாயில்ல. சங்கீதனங்கிற வார்த்தை யார் யூஸ் பண்றா? நீங்க தான் யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு தேவை என்னன்னா இப்ப கான்ட்ரவர்சியா பேசணும், ஏதோ ஒரு வகையில நான் போகணும், யாரா பேசலங்க வம்பளுக்கு தான் சங்கின்னு. பேசிட்டு இருக்கீங்க. நான் இல்லங்க, பேசலங்க. புரியுதா இல்ல இல்லையா? ப்ரோ, இப்ப சங்கீதனம்னு சொல்ற நான் வார்த்தையிலே நீங்க தான் யூஸ் பண்றீங்க. புரியுதா? ஸ்ரீதர் ப்ரோக்காக தான் நான் யூஸ் பண்ணேன். ஊப்பி மாதிரி கூட நான் பேசலையே. சங்கி நீங்க மாதிரி பேசுனீங்கன்னா நான் ஊப்பின்னு அது பேசலாம்ல. இல்ல இல்ல, அந்த டாபிக்கே விட்டுறலாம் ப்ளீஸ். பரணி ப்ரோ, நான் சங்கின்னு ப்ரோ ஆரம்பிக்கல அரசியலை ப்ரோ. விட்டுருங்க ப்ரோ. இல்ல வேற இல்ல, டாபிக் அரசியலை போகும். ஊப்பி விட்டுறலாம். தான் ப்ரோ சங்கின்னு ஆரம்பிச்சாங்க. ப்ரோ சரி, அப்படியாரு ப்ரோ, வேற டாபிக் போகும். இல்ல அது ஓகே, இது அப்படியே விட்டுறலாம், ஃப்ரீயா விட்டுறலாம். வேற டாபிக் போலாம். தெரியாதனமா அந்த டாபிக் நான் கொண்டு வந்துட்டேன், சாரி, விட்டுருங்க.
பரணி ப்ரோ அந்த பழைய படம் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம். ஓகே ஓகே. த்ரில்லர் பிடிக்கணும்னா அந்த ட்ரூத், ஐயர் த கிரேட் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். 1-2 படங்கள் பார்த்துருக்கேன். பட் எல்லாமே பார்த்ததில்ல. கண்டிப்பா வந்து அந்த பார்க்குறேன் ப்ரோ. பரணி ப்ரோ, நீங்க மம்முட்டி ஃபேன்னா நீங்க விதையன் பார்த்தே ஆகணும். நான் மம்முட்டி ஃபேன் இல்லைங்க. சரி, மம்முட்டி ஃபேன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படம் பாருங்க. ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து கோழிக்கோட்டில் தான் நடக்குது ஆக்சுவலாக. இப்போ இன்னைக்கு கூட வந்துட்டு அந்த டூரிசம் மினிஸ்டர் வந்து போய் மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட ஸ்டில்ஸ்லாம் கூட வந்துருந்துச்சு. அதே லுக்கில் இருக்காரு மனுஷன். வெயிட்டிங் அந்த படத்துக்கும் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஜெயிலர் 2 அடுத்த வருஷம். அவர் என்ன ப்ரோ கூலி லுக்குள்ள இருக்கிறாரு ஜெயிலர் டூல கூட? ஏங்க எனக்கு புரியலையே. ஏங்க ஜெயிலர் 2 லுக்கு தாங்க. இல்லைங்க, கூலி லுக்குங்க அது. கூலியில் வேற மாதிரி இருப்பாரு. படம் வரும்போது பாருங்க, இல்லைன்னா டீசர் இப்போ ஒரு கிளிம்ஸ் விட்டாங்கல்ல, அதில் போய் பாருங்க. இல்ல, நான் பியர்டு சொல்றேன். பியர்ட்ல அந்த ஒயிட் மார்க் இருக்கு பாருங்க. எனக்கு அவ்வளோ. ஓட்டு பேனா மாறிடுவேன். என்ன பரணி? அண்ணே வணக்கம். வணக்கங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா. பேச வந்தா கரெக்டா வந்துருவாரு ஸ்டார் அஜித். இல்ல இல்ல அஜித் bro அப்படிலாம் கிடையாது ப்ரோ. மோகன்லால் இப்போ நான் தொடரும் பார்த்துட்டு கூட நான் வந்து பாசிட்டிவா தான் போட்டிருந்தேன். எனக்கு புரியலையே. அந்த அங்க படம் அங்க வச்சிருந்தீங்களே, என்ன ப்ரோ? அங்க ஒரு இக்கு வச்சிருந்தீங்களே தொடரும்க்கு. என்ன இக்கு வச்சேன்? இஃபி இல்லாம டிப்ளமேட்டிக்கா அவர் ட்விட் வந்து போடாம இருக்கவே மாட்டாரு. அது வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்தியனுக்கு மட்டும்தான் வந்து கிராண்டட். அது வந்து அவருடைய தலைவர்னு சொல்லிட்டு மிச்ச எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம், ஓகே, அப்படித்தான் அவர் எழுதுவாரு. அந்த அப்படிலாம் இல்லையே. அந்த இதுல எனக்கு உடன்பாடு இருந்துச்சு. பரவாயில்லாத படம் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி படம்லாம் இல்ல. ஏங்க நான் அது ஜெனியூனா தாங்க போட்டிருக்கேன். எனக்கு புரியவே இல்ல. கரெக்ட் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான இக்கெல்லாம் படம் வச்சு தான். போட மாட்டேன் ப்ரோ. ஸ்டார் அஜித் ப்ரோ கவலைப்படாதீங்க. நாங்க எதை எங்க படத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டீங்களே, அதனால நாங்க எதையும் பத்தி எந்த படம்? கவலைப்படுறது இல்ல. எந்த படம்? எந்த படம் சொல்லுங்க. எந்த படம்? ஏங்க பாவம், அவர் இப்பதான் அஜித் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. திருப்பி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டாதீங்க. இல்ல இல்ல, அவர் வந்து நம்ம செல்ல தம்பி. அது நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்ல பிள்ளை நம்ம ஸ்பேஸ்ல. எஸ். எல்லாமே கிராண்டட். நம்ம அவர்கிட்ட எப்படி வேணா பேசலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதான் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணணும். எப்படியும் ஒன்றும் பிரச்சனை. நான் ஈஸியா தான் எடுத்துக்கேன், ஒன்றும் பிரச்சனை. என்ன படம் சொல்றீங்கன்னு தான் புரியல. என்னன்னு சொல்ல வரீங்க? நம்ம சொன்னா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம படத்தை தான் எடுத்துக்கணும். பிரகாஷ் ப்ரோ ஏகே இப்ப 64 பத்தி எதுவும் கதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது நியூஸ் இருந்தா எக்ஸ்க்ளூசிவா இருந்தா சொல்லுங்க. இன்னும் ப்ரொடியூசர் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலையா? ஸ்டார் அஜித் ப்ரோ, சொல்லுங்க நான் சொல்லவா? சொல்லுங்க. நான் சொல்லவா? நேத்து முந்தானேத்து இதே ஸ்பேஸ்லேயே சொன்னேன். AK-64 அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களா ஒரு டேட்டை பார்த்து அப்டேட் விடுவாங்க. அது வரைக்கும் வந்து எந்த ஸ்பெகுலேஷன் நம்பாதீங்க. ஆனா ஆதி கூட ஒரு படம் இருக்குது. அடுத்த படம் மிக்கவாறும் மோஸ்ட்லி அதுவா இருக்கலாம். அவ்வளவுதான். அவங்களா பார்த்து அப்டேட் விட்டுட்டோம், ஃப்ரீயா விடுங்க. ஆனா GBU 2 இருக்க கூடாது. அதே மாதிரி எடுத்தா ஓடாது. இல்ல அதே மாதிரி எடுத்தா ஓடாது. பட் ஆனா வந்துட்டு ஒரு ஸ்டோரி ட்ரிவனா போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வித் ப்ராப்பர் கமர்ஷியல் எலிமெண்ட். ஒரே டைரக்டர் 2 தடவை 2 படம்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ, ஒரு கேப் வேணும். இல்ல எனக்கும் அந்த ஒரு இது இருக்கு. பேக் டு பேக் ஒரே டைரக்டரோட அவர் வேற டைரக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டைரக்டர் கூட பண்ணா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்க்கலாம். எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் அது. பிரகாஷ் இந்த வாரம் எப்படி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கிடைக்கும்? இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆமா அந்த நியூஸ் நானும் பார்த்தேன். பாலகிருஷ்ணா தெலுங்கு ஆக்டர் அவர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்கிறதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. அஜித் ப்ரோ நீங்க பேசுறது கேட்கல. நீங்க பேசுறது கிளியரா கேட்கல ப்ரோ, லோவா கேக்குது ரொம்ப. அஜித் ப்ரோ ஓகே ஓகே. இல்ல இல்ல, நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் அதனால நினைக்கிறேன். நான் இல்லைன்னா மியூட் போன், இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் சவுண்ட்லாம் வரும். ப்ரோ நான் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், கேட்கலாமா? கேளுங்க ப்ரோ. பெஸ்ட் இயர் ஆஃப் தி டிக்கெட் அந்த மாதிரி சினிமா சொல்லுவேன். என்ன ப்ரோ? ஐயா அவர் லிசன் போயிட்டாரு. ஸ்டார் அஜித் ப்ரோ.
நீங்க அந்த அகமதாபாத்ல தானே இருக்கீங்க, அந்த சாப்டா சாப்பிட்டுருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? என்ன? பாப்டான்னு ஒரு டிஷ் இருக்கு, சாப்பிட்டுருக்கீங்களா? ஆஹ், அப்படி நிறைய சாப்பிட்டுருக்கேன். ஆனா நீங்க சொல்ற டிஷ் வந்து அது ரொம்ப ஃபேமஸான டிஷ், அது சாப்பிட்டு பாருங்க. அது பாப்டா. இங்க என்னங்க போகா, போகாம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்மன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாருங்க. ம். நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிடுவோம். மற்றபடி வெஜ்ஜில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறதெல்லாம். அது ஸ்நாக், அது பாப்டா. ம், பாப்டா. சரி சரி சரி, நான் செக் பண்றேங்க. உங்க பேர் என்ன? ராஜ். ஓகேப்பா, நான் கட்டாயமா பாக்குறேன் சார். ரொம்ப இதெல்லாம் அரசியல் ப்ரோ ஏதோ சொன்னீங்க, ஆனா என்ன சொன்னீங்கன்னு தெரியல. ஸ்கிரீன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா திருச்சியில எல்லாம் மாமனுக்குலாம்? மாமன் பிரகாஷ் ப்ரோ தான் சொல்லணும். புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க ஓபன் பண்ணிட்டாங்களா தெரியல. இல்லை, இங்கே என்ன ஓப்பன் பண்ணலை. இங்கே வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பெரும்பாலும் அப்பயே கண்டினியூ ஆகும்னு தோணுது. சில அவங்க ரிலீஸ் பண்ண ஸ்க்ரீன்ஸு. இது வந்து மாமன் டிடி ரிட்டர்ன்ஸில் அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் மாமன் ரெண்டு சமமான ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். ரெண்டு படமுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ஒரு கமர்ஷியல் ஆகும். எதுவும் ப்ரிவ்யூ போடலையா ப்ரோ? சும்மா பார்த்துட்டு நாளைக்கு ஒன்று, நாளை மறுநாள் ஒன்று, ரெண்டு போடுறாங்க. நாளைக்கு ரிசல்ட் வரும். சூப்பர் சூப்பர். நான் இப்பதான் இந்த படம் பார்த்தேன், ஐடென்டிஃபை. அதே போல அப்புறம் இன்னொரு ஆபீசர் ஆன் சோர்த்தி. அப்புறம் ஒரு கமெண்ட் வருது, டெய்லியும் ஒரே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பேசுற மாதிரி இருக்கு, புதுசாக ஸ்பீக்கர் கொடுக்கலாமே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. புதுசாக யாரும் ரெக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதானே. ரெக்வெஸ்ட் கொடுத்தா நம்ம ஏன் கொடுக்க மாட்டோம்? பேச ஆரம்பிச்சு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் யாருமே ரெக்வெஸ்ட் வரல. அதுக்கப்புறம் தான் வருது ரெக்வெஸ்ட். வரந்தா 2-3 அப்டேட் பண்ணணும். நம்ம அதுக்கு அமைதியாவே இருக்க முடியாதுன்னா நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் வச்சு பேசுறது. ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கரெக்டாக நமக்கு பழக்கமா இருக்கனாலையும் நம்ம ஜாலியாக பேசிட்டு போறோம், அப்படியே பண்ணா போகுது. புதுசா ஸ்பீக்கர் வரமாட்டது இல்ல. ரெக்வெஸ்ட் யாராவது கொடுத்தீங்கன்னா தான் நம்ம பேச முடியும். நீங்களே கொடுங்க கமெண்ட், நீங்க ரெக்வெஸ்ட் கொடுங்க, பேசுவோம். 10 இடம் இருக்கு, 10 இடத்துல 5 பேர் தான் ஃபில்லப் ஆகுது, 5 இடம் காலியா தான் இருக்கு. நீங்க பேசுறதா கரெக்டா இருக்கும், யாரும் பேச மாட்டீங்க. இன்னைக்கு நான் தாவீது, நான் அந்த ஒரு படம் பாதி பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. மீதி நான் பார்த்த வரைக்கும் பயங்கரம். ஆவியரம் ப்ரோ பயங்கரமா இருந்துச்சா? எனக்கு புரியலையே. யூஸ்வல் டெம்ப்ளேட் ஃபிலிம் மாதிரி தானே இருந்துச்சு. என்ன எனக்கான ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தாவீது மலையாளம் படம். தாவீதுன்னு சொல்லி ஆண்டனி வர்கீஸ் படம். பெப்பே பாதிதான் பார்த்திருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ, உங்களுக்கு செகண்ட் ஹாஃபும் பாருங்க, ஓரளவு அப்படிதான் போகும். கொஞ்சம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, சொல்லுங்க. எனக்கு வந்து ஐடென்டிட்டி அவரு பேசுறாரா இல்ல பேக்ரவுண்ட் பேசுறாங்களா? இருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, நீங்க பேசுறது ஒரு மாதிரி கேக்குது, சரியா புரியல. இல்ல அவர் பேக்ரவுண்ட்ல கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் பேசுனது எதுவுமே இல்ல அந்த நான் ரோட்ல பக்கத்துலயே நிக்கிறதுனால அந்த சவுண்ட் கேக்குது. இல்ல இந்த அவருக்கு அதான் ஐடென்டி அந்த படம் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் அந்த ஸ்கிரீன் பிளே அப்படி எப்படி பண்ணாங்க, எந்த அளவுக்கு வந்து அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின். அதான் 2-3 தடவை இந்த படத்தை பார்த்துட்டேன். வித்தின் வந்து ஒரு 3 நாளைக்குள்ளேயே 3 தடவை இந்த படத்தை திருப்பி பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஒரு சலுப்பு தட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எங்கெங்கயோ லிங்க் பண்ணி நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற போல ஒரு இது இருக்கு. பட் த்ரில்லர் அப்படின்னு சொன்னா மலையாளம் தான் அப்படிங்கிற போல வந்து எனக்கு. ஓகே ஓகே. ஸ்பைடர்மேன் படத்துல அந்த ஒரு 15 செகண்ட் கிளிம்ஸ் மாதிரி இந்த 2 படம் இருக்காங்க. ஃபுல் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ வெயிட்டிங். எனக்கு அந்த 15 செகண்டே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பார்ப்போம். அப்புறம் வேற என்ன கமெண்ட் பார்ப்போமா? கமெண்ட்ல என்ன இன்னைக்கு ஏதாவது
ஸ்மார்ட் சர்வ் வந்து அமேசான் பிரைம் ரீசெண்ட் ஆட் அப்டேட்டை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை பற்றி ஸ்டார்டிங்லேயே பேசிட்டோம். அப்புறம் வந்து சந்தானம் இப்போ வச்சிருக்க ஹேர்ஸ்டைல் நேம் சொல்லுங்க. என்ன ஹேர்ஸ்டைல் நேமா? ஏன் ஹேர்ஸ்டைல் நேம்னா எனக்கு என்ன தெரியும்? யாராவது சொல்லுங்க. அது என்ன ஹேர்ஸ்டைல்? அவருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் அவருக்கு. பண்ணிருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே. மேட்டுவம் ஸ்டோரி மணல்மேடு சங்கர் கேஸை பேஸ் பண்ணியதான்னு கேட்டிருக்கிறாரு. எனக்கு தெரியல. சரி, வேணா பார்ப்போம். அடுத்தது வேற எதுவும் தெரியல. அதே ஒருத்தர் கமெண்ட் தான், டெய்லி ஸ்பீக்கரை மாத்துங்க, போர் அடிக்குது அப்படின்னு இருக்காரு. ஸ்பீக்கர் கெஸ்ட் எதுவும் வரல, அதனால நமக்கு அதுக்கு ஆப்ஷன் இல்லை. வந்தா கொடுப்போம். கமெண்ட் பண்ற யாருமே மேல வரமாட்டீங்களே ஜி. பிரகாஷ் ப்ரோ, அந்த கூலிலையும் அது பேர் தக் லைஃப்லயும் நாயகன் அண்ட் தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குமா? எனக்கு கூலிலாம் அப்படி தோணலங்க. கூலி வந்து தீ படம் கூலில இருக்குல்ல, தீ படம் இருக்குல்ல, ரஜினியோட தீ படம், அதோட ரெஃபரன்ஸ் வேணா வரலாம். மேபி அதோட ரெஃபரன்ஸ் வேணா வரலாமே தவிர நான் தளபதி ரெஃபரன்ஸ் தான் வரும்னு தோணல. அந்த நிறைய பேர் அந்த கிளிம்ஸ்ல கிளிம்ஸ்ல அந்த கிளிம்ஸ் 20 செகண்ட் கிளிம்ஸ்ல வந்து அந்த சூரியன் பக்கத்துல அந்த இமேஜ் வச்சு தளபதியோட எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது மாதிரி அந்த பிரேம் வேணா அப்படி பார்க்கலாமே தவிர ரெஃபரன்ஸா நான் பார்க்கணும் தீ படத்துல இருக்க ரெஃபரன்ஸ் வேணா இருக்கலாம்னு தோணுது. எனக்கு அந்த பில்லா 2 வந்து தீயோட அப்படியே ரீமேக் பண்ணிருந்தா சூப்பரா கரெக்டா இருக்கும். விட்டானுங்க. எனக்கு அதை நினைச்சுதான் நான் போனேன். பில்லா 2 பர்ஃபெக்டா செட்டா இருக்கும். அப்படியே ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்து கேங்ஸ்டர் ஆகி அவர் நிறைய ட்ரை பண்ணாருப்பா அந்த தீ படத்தை வந்து பண்றதுக்கு. நிறைய பேரை வச்சு நிறைய டைரக்டர்கிட்ட பேசினார். ஆனா பட் அது செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். சசி டைரக்டர் அவரெல்லாம் வச்சு பேசினார் அவர். ஆனா பட் அது டேக் ஆஃப் ஆகல அந்த படம். அதுக்கப்புறம் தான் இந்த பில் ஆச்சுன்னு நினைக்கிறேன். चॉकलेट कोण एक बीजे चॉकलेट कोण लावजे कुकिंग बॉम्ब ஸ்டாரஜ் ப்ரோ, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. குஜராத்தி சாக்லேட் வாங்கி சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அது இன்னொருத்தர் வாங்குறாரு. நான் வந்து மேக்கி வாங்குறப்பா. பக்கத்துல உள்ளவர் வாங்குறாரு, நான் வாங்கலப்பா. வேணும்னா சொல்லுங்க, வாங்கி வேணா அனுப்பி விடுறேன். இல்ல நம்ம கட்டாயமா மீட் பண்ணுவோம். எல்லாரும் மீட் பண்ணும்போது கட்டாயமா நம்ம ஸ்பெஷல் பார்ட்டியே கொடுப்போம் எல்லாருக்கும். ஓகே, சும்மா தாங்க. அதனால ஒண்ணும் இல்லப்பா. मेरे को कितना पैसा? டெட்லி அமெரிக்கன் வெட்டிங் நினைக்கிறேன். டாக்குமெண்ட்ரி சீரிஸ் ஒருத்தர் பார்க்க சொன்னாரு, பார்த்தேன். உண்மையிலேயே அந்த ரொம்ப கோரியா இருந்துச்சு. அந்த ஒரு கிரைம் ஒன்று நடக்கும், அந்த ஃபுட்டேஜ் அந்த கிரைம் நடந்த இடத்த அப்படியே கட்டிருப்பாங்க கலர்லயே, ரத்தமா ரூம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி. அது ரொம்ப கோரியா இருந்துச்சு. டாக்குமெண்ட்ரியுமே ரொம்ப ஆடிட்டிங்கா இருந்துச்சு. பாக்குறவங்க பாருங்க, தமிழ்லயே இருக்கு. கரியன் சைனட் டைப்லயே ஒரு படம், கரியன் சைனடே ரொம்ப இருந்துச்சு. அது ஈக்குவல் பண்ணல, நான் அதே டைப். சரி, ஓகே, முடிச்சிடலாமா? சரி பரணி, முடிச்சிடலாம் பரணி. நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு பரபரன்னு நல்லா ஒரு பரபரப்பா புஸ்தகத்தோட பேசுவோம். இன்னைக்கு எனக்கே வந்து ஒரு டல்லா இருக்கு. நாளைக்கு நான் இப்போ கமெண்ட் பண்ற ஆட்கள் யாராவது ஸ்பீக்கருக்கு வாங்க, புதுசா ஸ்பீக்கர் வாங்க, ரெக்வெஸ்ட் கொடுங்க. நம்ம டெய்லியுமே நம்மளே பேசிட்டு நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா என்னன்னா, நீங்க யாராவது ஸ்பீக்கர் வந்தா நல்லா அதை பரபரப்பா போகும். முடிச்சா ஏதாவது கேட்கலே ஒரு நாள் சொல்லியிருக்கேன், நிறைய கேள்விகள் கேட்டா இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள் வரும். கேள்விகள் கேளுங்க, இல்ல நம்மளே ஏதாவது கேள்வி கேட்போம் கூட குவிஸ் கேட்கலாம். அப்படியே போவோம். ஓகே, இன்னைக்கு முடிச்சிடலாமா? ஓகே, பை பை. ஓகே, பை.